சீதா கல்யாண வைபோகமே ராம கல்யாண. அதிமானுஷ சீலவிருத்த வேஷைः அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைः அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். கூரத்தாழ்வான் பாடிய பஞ்சஸ்தவத்திலே அதிமானுஷஸ்தவங்கிற பிரபந்தத்தில் விபவாவதாரங்களின் பெருமை சொல்கிறார். பகவானுடைய நிலைகளுள் ஒன்று விபவம், அதாவது ராம கிருஷ்ணாதி அவதாரங்கள். தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட லோகத்தவர்களை ரட்சிப்பதற்காக பெருமான் அவதரிக்கிறார். எண்ணிறந்த அவதாரங்கள். ரட்சிக்கும் போது ஆர் பக்தர்களிடத்தில் அபச்சாரம் பண்ணினாலும் அவர்களை சிக்ஷிக்கிறார், அழிக்கிறார். சாது பரித்ராணம், துஷ்ட நிரசனம், தர்ம சம்ஸ்தாபனம் ஆகியவே அவதாரங்களுக்கு பிரயோஜனம். அப்படி அவதரிக்கும் போது எத்தனையோ கல்யாண குணங்களை காட்டுகிறான் பகவான். எம்பெருமானுடைய குணங்களை நாம் ஒருவாறு அனுபவித்து வருகிறோம். முதல் நாள் பரவாசுதேவனின் நிலை, பரத்வம், மேன்மை. பிரம்மம் சகுணமா நிர்குணமா என்று விசாரம் பார்த்தோம். சகுணமே, குணத்தோடுதான் பெருமான் ஒரு குணமும் பிரியாமல் அனைத்து நல்லதுக்கும் இருப்பிடமாய் எழுந்தருளி இருக்கிறார்னு பார்த்தோம். அதே எம்பெருமான் வியூகம் என்னும் அடுத்த நிலை, க்ஷீராப்தியில் பள்ளி கொண்ட நிலை. அங்கே தன்னையே நான்காக பிரித்துக் கொள்கிறார். வாசுதேவ, சங்கர்ஷண, பிரத்யும்ன, அனிருத்தர்கள். அதில் ஷாட்குண்யம் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். ஞானபல, ஐஸ்வர்ய, வீரிய, சக்தி, தேஜஸ் என்கிற 6 குணங்கள். அது சங்கர்ஷனிடத்திலே ஞானமும் பலமும், பிரத்யும்னிடத்தே ஐஸ்வர்யமும் வீரியமும், அனிருத்தனிடத்தே சக்தியும் தேஜஸும், வியூகவாசுதேவனிடத்தே 6 சேர்ந்திருக்கும் என்பதை பார்த்தோம். அப்ப பரரூபம், வியூகரூபம் இந்த 2ஐயும் அனுபவித்த விற்பாடு இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது விபவ ரூபம். பகவானுடைய எண்ணிறந்த அவதாரங்கள். ஒரு அவதாரத்திலும் எத்தனையோ திருக்கல்யாண குணங்களை காட்டுகிறார். ஆனாலும் ஒரு அவதாரத்துக்குன்னு சிறப்பான குணம் உண்டு. சிறப்பு குணங்கிறதுனாலே மற்ற குணங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த குணம்தான் பிரதானமாக இருக்கும், மற்ற குணங்கள் எல்லாம் அப்பிரதானமாக இருக்கும். பகவானுடைய அவதாரங்களே சீலகுணத்தினுடைய வெளிப்பாடு என்று கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். சீல கயேஷ பகவன் என்ன சீலகுணம், என்ன சீலகுணம். தவ ஹந்த தயைக சிந்தோ, தயைக்கே இருப்பிடமாக இருக்கும் தேவரீர். சிந்து சாகரம், தயா சிந்து, தயாசாகரம், தயையே கடல். தயைக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகத் அண்டமத்தியே. இந்த அண்டகடாகம் ஜகத்துக்குள்ள நீர் பிறக்கிறீர். க்ஷுத்ரமான லோகம். 6 உன்னை வரவேற்கவில்லை, வந்ததற்கு நன்றி கூறவும் இல்லை, உன் பெருமகளை தெரிந்து கொள்ளவும் இல்லை. இந்த தாழ்ந்த மனிதர்களோட ஒன்னோடொன்னு வித்தியாசமில்லாம தேவரீர் பிறக்கிறீர். க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகத் அண்டமத்தியே க்ஷோதீய சோபிகி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம். ஆனால் இவர்கள் நன்றி சொல்லாதிருக்கிறச்சேவும் நீர் அவதரித்து இவர்களை ரட்சித்து நீரேதோ சந்தோஷப்பட்டு கொள்ளுகிறீர். ஒரு குழந்தையை தாயார் காத்தால், பால் ஊட்டினால்,
குழந்தைக்கு சந்தோஷமா அம்மாவுக்கு சந்தோஷமானா குழந்தைக்கு அது தெரியறது கூட இல்லையே. தாய்னா சந்தோஷப்படுறா. அதே போல பகவான் கீழே வந்து அவதரிக்கிறார், அவன் சந்தோஷப்படுகிறான். அதை பற்றி சொல்லும்போது அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைகி. அதிமானுஷம் பகவானுடைய அவதாரங்களில் செய்யும் செயல்கள் எல்லாம் மனிதத்தன்மையை தாண்டி இருக்கின்றன. அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி. சீலம் குணம் மனுஷ குணத்தை போல இல்லை. விருத்தம் அவருடைய ஆச்சார அனுஷ்டானம் அதுவும் மனிதர்களதை போல இல்லை. குணமும் நம்மளதை தாண்டி இருக்கு. சேட்டிதங்கள் செய்கைகளையும் மனித செய்கை மனிதனுடைய சக்தியை தாண்டி இருக்கு. வேஷம் அவர் போட்டுக்கிற திருமேனி, அணிந்து கொண்ட ஆபரணம், வெவ்வேறு திருமேனி, வெவ்வேறு உருவங்கள், இதுவும் மனுஷனுடைய உருவத்தை போல இல்லை. சீல விருத்த வேஷைகி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைகி. தேவர்களையும் தாண்டி விட்டார். மனுஷர்களை தாண்டினது மட்டுமில்லை, உன் குணங்கள் தேவர்களுடைய குணங்களையும் தாண்டி விட்டன. பிரதாபைகி அதிலங்கித சர்வலோக சாமியம். உலகத்தில் இருக்கிற எதையுமே தாண்டி இருக்கக்கூடிய உம்முடைய குணம் சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். அப்படிப்பட்ட விஷ்ணுவனுடைய அவதாரங்களை வணங்குகிறேன். அது எப்போதும் நம்மை ரட்சிக்கட்டும் என்று கூறத்தாழ்வான் பிரார்த்தித்துக் கொள்கிறார். பகவான் எதற்காக வைகுந்தத்திலிருந்து முதலில் கீழே பிறக்க வேண்டும்? ரெண்டு முக்கியமான காரணங்கள். ஒன்று, ஓர் பெருங்கிணற்றில், பாழுங்கிணற்றிலோ இல்லை அடிச்சுன்னு போகிற ஆற்று வெள்ளத்திலோ ஒருத்தர் விழுந்துட்டார்னால் நாம் குதிச்சாத்தான் அவளை காப்பாற்ற முடியும். மேலேருந்து கயிறு போட்டு பார்க்கலாம். ஆழம் சுமாராக இருந்தால் கயத்தை பிடிச்சி தூக்கலாம். அதிக ஆழமாக இருந்தால் பக்கத்தில் நாம் குதிச்சாத்தானே தூக்கிறதுக்கு முடியும். சம்சாரம் பெரும் ஆழம் மிக்கது. ஆகவே பகவான் கீழே குதித்துத்தான் நம்மை தூக்க வேண்டும். ஞானங்கிற கையை கொடுத்து தூக்க பார்க்கிறார். எட்ட வரைக்கும் தானே தூக்க முடியும். ஞான கைதான ஆழ்வாருடைய பிரார்த்தனை. ஞானத்தையே கையாக கொடுத்து தூக்க பார்த்தாலும் அது இயலாத போது அவரே அவதரிக்கிறார், குதிக்கிறார், நம்மையும் எடுத்துடுறார். இதில் அவர் ஆள் அனுப்பக்கூடாதா? விஸ்வக்சேனர் இருக்கார், சக்கரதாழ்வார் இருக்கார், ஆதிசேஷன், கருடன், அவள் எல்லாரையும் போய் ரட்சிச்சினுவான்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஒரு குழந்தை கீழே விழுந்துடுத்துனா ராஜாவாகவே இருந்தால் கூட ராஜா சட்டுன்னு அவன் தான் குதிச்சு காப்பாற்றணும். மந்திரியே நீ காப்பாற்றினுவா, சேனாபதியே நீ போட்டுவானா பண்ணிட்டு வருவா. ஆனால் அவர் ராஜானார் மதிப்பா, தந்தேனார் மதிப்பா. ராஜாவாக இருக்கலாம், ஆனால் ஒரு பிரியமான அப்பனாக இருக்கணும்னால் அவர் தானே குதித்து காப்பாற்றி ஆகணும். அதே போல பெருமான் தானும் அவதரிக்கிறார். அந்த அவதாரமே சௌசீல்யத்துக்கு சாட்சி. சௌசீல்யம்னால் மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்வம். சௌசீல்யம் ரொம்ப பெரியவர் வைகுந்தநாதர், ரொம்ப தாழ்ந்தவர்கள் நாம். அப்படின்னா ஒட்டவே மாட்டாளோ இல்லையோ. பெரியவர்களை ஞான சின்ன வாழ்க்கை ஒரு ஆனை மேரெலாம் அம்பாரியில் ஒருத்தர் பவனி வந்திருந்தார். அவர் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும், வெத்தலைக்கு பாக்கு வேணும். யார்கிட்ட கேட்பார்? பக்கத்து யானையில் வர்றவன்ட்ட தான் கேட்பார். கீழே இருக்கிறவன்ட்ட கேட்பாரா? முதல்ல இவனால் கொடுக்க முடியாது, அவரால் வாங்கிக்கவும் முடியாது. அப்போ வெத்தலைக்கு பாக்கு வேணும்னா அம்பாரியில் இருக்கிறவன் பக்கத்து அம்பாரியில் இருக்கிறவனை தான் கேட்கணும். அதே போல பெருமான் வைகுந்தத்தில் இருக்கார். அவர் ரட்சித்தாலும் யார் தெரியுமா ரட்சிக்கணும்? அங்கே இருக்கிறவாளுக்கு ஆபத்து வந்தால் ரட்சிக்கணும். நமக்காரான ஒருவாள். அப்போ உயர்ந்தர பெரிய அதிகாரிகள்லாம் காவலாளிகள் அந்த துறையில் இருக்கா. அதில் இப்போ நம்ம ஆட்டம் இருக்கான்னு கஷ்டம் வந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் யாரோ அவர் தான் காப்பாற்றுவார். காவல்துறையிலேயே கீழ்நிலை கடைநிலை ஊழியர் யாரோ அவர் தான் நமக்கு வருவார். அதே இப்போ பெரிய மனுஷாளுக்கு ஆபத்துன்னு வச்சுங்க, பெரியவா போய் தான் காப்பாற்றுவார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறவாளோட பழகுவா, கீழே தாழ்ந்தவர்களோட பழகுவாளா? ஆனால் பகவானோ தாழ்ந்தவனோடே பழக, இரண்டர கலக்க, தோளோடு தோள் கோள் போர்த்து கொள்ள. இதுக்கு தான் பகவத் அவதாரம். இல்லைன்னா வைகுந்தத்தில் அத்தனை பெருமையோடு இருந்தவர் இந்த தாழ்ந்த பூமிக்குள்ள பிறப்பரா? நம்மோட சம்பந்தமே வச்சுக்க மாட்டாள் இல்லையா? ஆனா வச்சிருக்காருனால் சீல கையேஷ, இதுதான் உன்னுடைய சௌசீல்யம் போல். அப்போ அவதாரத்துக்கு முதல் காரணம் எது? சௌசீல்யம்ங்கிற குணம். அந்த குணத்தை காட்டத்தான் பெருமான் கீழே பிறக்கிறான். ஏன் அந்த குணத்தை அங்கேயே பிரதர்சனம் பண்ணிட்டான்னு வைகுந்தத்திலே பண்ணிக்க கூடாதான்னா அது இப்போ ரெண்டாவது காரணம். வைகுந்தத்தில் இருக்கும் கல்யாண குணங்கள் எல்லாம் பகல் விளக்கு பட்டிருக்கும். அப்படின்னா பகல் வேளையில விளக்கேற்றி வச்சாப்பில் இருக்கும். இப்போ இந்த விளக்கு இந்த ரெண்டு இடத்துல எரியுது சொல்லு. இப்போ இது எரிஞ்சதுனால ஒன்றும் இல்லை, எரியாதனால ஒன்றும் இல்லை.
இப்போ அதை நிறுத்தினாலும் நான் சொல்லத்தான் போகிறேன், நீங்கள் கேட்டுதான் இருக்க போகிறேன். அதனால் இப்போ யாரும் பெருசாக அதை பற்றி கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே நம்ம ராத்திரி இங்கே நடத்திட்டு இருக்கிறச்சே இந்த விளக்கு போச்சுன்னா நின்னா எல்லாரும் தவிப்போம் இல்லையோ, இப்போ விளக்கு படுத்தே இல்லையோன்னுட்டு. அப்போ ராத்திரி வேளையில் தான் விளக்கு முக்கியத்துவம் தெரியும். பகல் வேளையில் விளக்கினுடைய முக்கியத்துவம் அது வேணும் வேண்டாம் யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே போல வைகுந்தத்தில் இருக்கும் பெருமான் விளக்கு. அந்த பெருமானுடைய குணங்கள் பிரகாசமாக இருக்குது. ஆனால் அங்கே அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அவர் எத்தனையோ குணங்களை வச்சுருக்கார். அந்த குணங்கள் பிரயோஜனப்படணும் இல்லையோ. எல்லா குணங்களும் பிரயோஜனப்படலை, 1-2 தான் பிரயோஜனப்படுறது. ரொம்ப இனிமையானவர் பிரயோஜனப்படும். ஏன்னா நித்திய சூரியர்கள்லாம் அவனை இனிமையாக அனுபவிக்கிறாள் இல்லையோ. பரத்துவம் மிக்கவர் மேன்மை, அப்போ கண்டிப்பாக பிரயோஜனப்படும். ஏன்னா மேன்மையைத்தானே மேன்மையாளர்கள் அனுபவிப்பார். நித்திய சூரிகள் உயர்ந்தவர்களாக இருக்கா, அவர்கள் பெருமானுடைய மேன்மையை அனுபவிக்கிறார்கள். அதுவும் சரியா போச்சுப்போ. அழகு பேரழகாக அனுபவிப்பாளோ இல்லையவா. அப்போ சௌந்தர்யம் மாதுரியம், அதான் இனிமே மதுரமாக இருக்கார், பரமபோக்கியமாக இருக்காரோ இல்லையோ. மாதுரியம் சௌந்தர்யம் இது போன்ற உயர்ந்த குணங்களை எல்லாம் அங்க இருக்கிறவ அனுபவிச்சுடுறா. ஆனால் அதே சமயத்தில் வேற சில கல்யாண குணங்கள் அதை பகவானிடத்தில் இருக்கிறத அனுபவிக்கவே முடியறதில்லை. அது ஏதெனில் சௌலபியம், வாத்சல்யம், க்ஷமா, சௌசீல்யம். இந்த குணங்களெல்லாம் அவர் ஆரிடத்துல காட்டுவார். இப்போ இந்த சௌசீல்யமே எடுத்துப்போம். அவதாரத்துக்கே சௌசீல்யம் காரணம்னு சொன்னமே, சௌசீல்யத்தை பெருமான் எங்கு யாரிடத்தில் வைகுந்தத்தில் காட்டுவார். ஒருத்தர் இடத்துல பொறுமையா இருக்கணும்னு வச்சுக்கோ. க்ஷமாங்கிறது மன்னிக்கும் குணம், பொறுக்கும் குணம். எப்போ பொறுமையை காட்ட முடியும்? ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு வேண்டணும், என்ன பொறுத்துருக்கோ மன்னிச்சிருக்கோ அப்படின்னா தானே மன்னிக்க முடியும். இப்போ யாரான ஒருத்தர் இப்போ வைகுண்டத்தில் தப்பு பண்ணணுமே, பண்ணான்னா பொறுத்துருங்கோ மன்னிச்சிருங்கோன்னு கேட்க, அங்கே இருக்கிறவாளுக்கு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனெனில் கர்மங்களே இல்லை. கர்மங்களை தொலைச்சுட்டு தான் வைகுந்தத்துக்கு போகிறான். பாப புண்ணிய ரூபமான கர்மங்கள் இல்லையானால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. தவறே செய்யலைன்னால் க்ஷமாங்கிற குணத்தை பெருமாள் எப்படி காட்டுவார்? க்ஷமிக்கிறதுக்கே முடியாது சொல்லியவர். அப்போ அவர் இந்த மாதிரி ஒன்றுனா யோசிக்கிறார். தாழ்ந்தவனே இல்லைன்னா நாம் உயர்ந்தவன், அவனோட கை கோத்துண்டு சௌசீல்யத்தை எப்படி காட்டுவோம்? தப்பு பண்ணுறவாளே இல்லைன்னா நாம் மன்னிக்க வேண்டியவன், மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு தவறுகளை எப்படி மன்னிப்போம்? சௌலபியம் எளிமையாக இருக்கணும். நாம் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாரும் இல்லையோ. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. ஒன்றுமில்லை, ஒரு இலை, பூ, தண்ணீர், பூர்ணகும்பம், வாழைப்பழம், இதில் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாரு. என்ன சின்ன சின்னதாக நம்மளால் முடிஞ்சது இது. ஏழையும் இருக்கார், பணக்காரரும் இருக்கார். இன்னைக்கு நேரம் இருக்கலாம், ரொம்ப நேரம் திருவாராதனம். இன்னைக்கு நேரமே இல்லை, சீக்கிரம் வேலைக்கு போகணும், 15 நிமிஷம் திருவாராதனம் இல்லை. இன்னைக்கு நான் ஊர்லேயே இல்லை, பரம திருப்தி, திருவாராதனமே இல்லை, அதையும் ஏற்றுட்டான். அப்போ இதை போலெல்லாம் நடந்ததுன்னா தானே நான் ரொம்ப சுலபன், ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியும். அங்கே இருக்கிறவா 12 இருக்கா திருவாராதனம், குறைச்சலே இல்லையே. ஆகவே சௌலபியத்தையோ சௌசீல்யத்தையோ கருணை கிருபை எங்கே காட்டுறது? யாரும் தீனனே இல்லையே. ஒரு தீனன் இருந்தான்னா அவர் தயாநிதியாக இருக்க முடியும். தீனனும் இல்லை, தப்பு பண்ணுறவன் இல்லை. ஆகவே பகவானுடைய குணங்கள் பகல் விளக்கு பட்டிருக்கும். வைகுந்தத்தில் இருக்கிறச்சே பகல் வேளையில் விளக்கேற்றி வைத்தா போலே வீண். அவர் பார்த்தார், இல்லை இதெல்லாம் பிரகாசமாக எங்கே இறையுமோ அந்த இடத்துக்கு நாம் போய் அவதரிச்சிட வேண்டிதான். இனிமேல் இங்கே மட்டும் இல்லை, இந்த குணங்கள் நன்னா பயன்படணும். அந்த இடத்துக்கு நாம் போகணும்னால் எங்கு பயன்படும்? நிறைய தீனர்கள் இருக்கிற இடம், நிறையா தப்பு பண்ணுறவா இருக்கிற இடம், நிறைய வெறும் வாழைப்பழத்தையும் துளசியும் மட்டும் கொடுக்குறவா இடம். இதை போல இடத்துக்கு தானே அவர் வந்தாகணும். இப்போ இந்த இடம் நம்ம ஊர் எங்கேயான் உண்டா? கிடையாதே. அதனால்தான் பகவான் இங்கு அவதரிக்கிறார். அவர் திரும்ப திரும்ப அவதரிக்கிறார்னா இங்கே வந்தால் தப்பு பண்ணுறவா அதிகம், மன்னிக்கலாம். உண்டு இல்லை ஆராதனத்தை மாற்றி மாற்றி பண்ணுறவா அதிகம், மன்னிக்கலாம். இப்படி இருக்கிறவாளுக்கு நடுவில் பிறந்து அவர்களையும் திருத்தி நாம் ஆட்கொள்ள வேணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவதரிக்கிறார். இது 2வது காரணம். முதல் காரணம் நம்ம பார்த்தோம், சீலகுணத்தை காட்ட. அங்கிருந்து இறங்கினதே சௌசீல்யத்துக்காக. எதற்கு சீலகுணம்னால் கீழே விழுந்துட்ட சம்சாரிகளை காப்பாற்றுறதுக்காக. அதனை முதல்ல காரணம் பார்த்தோம். சம்சாரிகள்லாம் கீழே விழுந்திருக்காருன்னா அவர் இறங்கினா தான் ரட்சிக்க முடியும். அதற்காக அவதரிக்கிறார். 2வது, குணங்கள் அங்கே பகல் விளக்கு பட்டிருக்கும். குணங்கள் அங்கே பகல் விளக்கு பட்டிருக்கும். இரவு விளக்காக இருக்கணுங்கிறதுக்காக
இந்த இடத்தில் அவதரிக்கிறார். மூணாவது காரணம் இருக்கு. இதில் நீங்க ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரொரு காரணமே குணத்தை பத்தி தான் இருக்கு பாருங்க. முதல் காரணமும் ரக்ஷகத்துவம், கீழே இறங்கி விழுந்துட்டவாளை காப்பாற்றணும், அந்த குணம் தான் காரணம். அடுத்தது குணமே அந்த பல குணத்தை வெளிப்படுத்தவே முடியல, அதை நன்னா நம்ம காட்டிக்கணும், அதுக்காகத்தான் அவதரிக்கிறார். இனிமே மூணாவது ச ஏகாகி ந ரமேத. சாஸ்திரம் சொல்றது தனியனான பெருமான் திருப்திப்படுறதே இல்லை, ஆனந்தப்படுவதே இல்லை. வைகுண்டத்தில் தனியா இருக்கார், ஆனா அதனால திருப்தி இல்லை. திருப்பாத் விபூதியிலே பரிபூர்ணானுபவம் நடவானிருக்க உண்டதுருக்காட்டாதே தேசாந்தரகதனான புத்திரன் பக்கலிலே பித்திருஹதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே திருவுள்ளம் குடிபோய். பகவான் தனித்திருக்கிறான், உத்துருமே இல்லை, தனிமை வாட்டுறது. ஏன் வைகுந்தத்தில் மனுஷா இல்லையா? எத்தனை பேர் இருப்பா? அங்கதான் நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களாச்சே, திருப்தியா இருக்கலாம். என்னால் மொத்த பேரும் அவரோட வந்து சேர்ற வரைக்கும் யாரோ 10 பேர் இருக்கிறதுனால பகவானுக்கு திருப்தியே இல்லை. ஒரு அம்மாவுக்கு 3 குழந்தைகள், 2 பேர் கூட இருக்கா, ஒருத்தி விதேசத்தில் இருக்கா. அவனும் இங்கே இருந்திருந்தா தேவையில்லை. எதுக்கு அவன் மட்டும் இப்போ தனியாக போயிருக்கணும்? தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிட்டு பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு எல்லாரும் மற்ற 2 பேர் விழுந்து சேவிக்கிச்சே, அவனு இருந்திருந்தா நன்னா இருந்திருக்கும். இல்லாத படித்தேன் 2 பேர் கேட்பா, நான் இவ்வளோ பெருசு நிற்கிறது உங்க கண்ணுக்கு படலை, ஒருத்தன் இல்லாதது மட்டும்தான் படுறதானா? இல்லாததான் குறையா இருக்கும். இருக்கிற நிறைய யார் சொல்லிப்பா சொல்லுங்க, இல்லாததைத்தானே குறைப்படுறோம். அதே போலத்தான் பகவானும் ச ஏகாகீன ரமேத. இன்னும் பத்தாத்மாக்கள்லாம் மோட்சத்துக்கு வந்து சேரலையே. முக்தர்கள் கோடானு பேர் இருக்கா, நித்திய சூரிகள் நிறைய பேர் இருக்கா, அதுல அவருக்கு திருப்தி இல்லை. பத்த ஜீவன் ஒத்தொத்தனும் முக்தி அடைஞ்சணும். அப்படின்னா எல்லா குழந்தைகளும் தன்னோட இருப்பாடும் இல்லையோ, அப்படி இருக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனாலதான் நம்மோட கலந்து பரிமாற வேண்டும், நம்மையும் அங்க அழைச்சிடணும்னா. 2, எங்க அவா இருக்காளோ அங்க போக வேண்டிதான். இப்போ ஒன்றும் அப்பா அம்மா ஸ்ரீரங்கத்தில் இருக்கா, கோயம்புத்தூர்ல இருக்கா, மதுரையில் இருக்கா, பெங்களூர்ல இருக்கா, மைசூர்ல இருக்காங்கிறதுக்காக அவர்களோட பிள்ளைகள் இருக்கணும். இல்லை இல்லை நாங்கள் இருக்கிற இடத்துல தான் வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவள் பிடிவாதமாக சுருட்டாள்னா அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணலாம்? சீட்டு வாங்கிட்டு அங்கே போட வேண்டியதான். அவ்வளவுதான் நடக்கும். இப்போ ஒன்றும் பிள்ளைகள் நம்மோட வரணும், ஒத்துக்கலைன்னா நம்ம பிள்ளைகளோட போயிடணும். பிள்ளைகள் நம்மோட வரலை என்ன நாம் முக்திக்கு போகணும் இல்லையோ, பகவானோட நாம் இருக்கணும்னு சொன்னால் நம்ம வைகுந்தத்துக்கு போகணும். மாட்டேன்னு சொல்லிட்டோம், அப்போ அவர் இறங்கி வந்துட வேண்டியதான். அதனால இது இப்போ நடக்கலை, அன்னிலேருந்தே நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போதிலிருந்தே வைகுந்தநாதன் பெருமான் அவர் தான் இறங்கி இவன் நம்மோட வரமாட்டேன்னு சொல்றான், அதனால நாம தான் அவர் இடத்துல போடுவோம். ஆனா இதுல ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. இப்ப நான் சொன்ன திட்டாந்தத்தை அப்படியே வச்சுட முடியாது. ஏனெனில் இந்த அப்பா அம்மா வந்துடலாம், திரும்பி போயிடலாம், அவ்வளவுதான் நடக்கும். ஆனா அங்கே என்னைக்கா இருந்தாலும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இவன் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கோ, நாளன்னைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கோ. இன்னொன்னு, இந்த பகவான் இங்கே இறங்கி வர்றது எதுக்கு தெரியுமோ? வர்றதே இந்த பிள்ளை இங்கேருந்து அங்கே அழைச்சின்னு போகிறதுக்கு தான். அவர் வருவதே நமக்கு மோட்சத்தில் ஆசையை ஏற்படுத்தி கூட்டின்னு போகிறதுக்காகத்தானே. ஆனால் இங்கே வர்ற அப்பா அம்மா யாரும் திரும்பி வர்ற ஆசையை ஏற்படுத்துறதுக்காக எல்லாம் வர்றதும் இல்லை. அந்த ஆசை இருந்தால் அடுத்த முறை வரவும் முடியாது. ஆகவே அவர்கள் வர்றதுன்னு பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக, பகவான் பார்த்துட்டு போகலாம் வரல, அழைச்சின்னு போகிறதுக்காக வர்றார். அப்போ அவனுடைய அவதாரமே முமுக்ஷுத்வம், மோட்சத்தில் அடியார்களுக்கு இச்சையை வளர்ப்பதற்காக. அவர் கீழே வந்து மோட்ச சாஸ்திரமாகிற உயர்ந்த கீதை எதற்கு கொடுத்தார்? கீதையை வாசி, முமுட்சுவாகு, மோட்சத்து வரணும்னு ஆசைப்படு, என்னோட திரும்ப வா, என்ன ஓரொரு முறையும் 4 பேரை அழைச்சின்னு போவோமா? ராமாவதாரத்தின் போது மொத்த பேரையுமே கூட்டிட்டு போயிட்டாரே. அன்னு சராசரங்களை வைகுந்த தேர்த்தி அடரரவ பகையேறி அசுரர் தம்மை வென்னு, அதே குலசேகரர் பாசம். அதே போல கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ நம்மாழ்வாருடைய பாசம், எல்லாரையும் அழைச்சின்னு போயிட்டார். இப்ப கடைசி காரணம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனியாக தவிக்கும் பெருமான் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மொத்த பேரும் தன்னிடத்துல இல்லையேங்கிறதுக்காக நம்மோட கலப்போம், நம்மோட அனுபவிப்போம் என்பதற்காக கீழே வருகிறார். அப்படி ஒன்றும் அவர் வந்துட்டு நம்ம மொத்த பேரெல்லாம் கூட போயிடுறதே இல்லை. அவருக்கே தெரியும் குறைச்சலா தான் ஆள் வருதுன்னு. இருந்தாலும் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. என்னால் தன் குழந்தைகளோட அனுபவிக்கணும்னால் தாயார் தான் முதுகுல போய் கட்டிக்கணும். குழந்தை திரும்பி தூங்கிட்டு இருக்கிறச்சே தாய் முதுகை கட்டிக்குமா தெரியாது. ஆனா தூங்கிட்டு இருக்கிற குழந்தையினுடைய முதுக தாயாரா போய் கட்டிட்டு திருப்திப்படுறாளோ இல்லையோ, அதே போலத்தான் பெருமானும் அவராக இறங்கி வந்து அணைத்து கொள்கிறார். ஆக ஆசிரித்தவர்களுடைய கலக்க வேணுங்கிறதுக்காக அவர்கள் தீண்டல், அவர்களோட அனுபவம், அவர்களை பிரிந்தால் தாங்க மாட்டாத தன்மை, இந்த தன்மைக்கு மார்தவம்னு பேர். அது அடுத்த குணம். மார்தவம்னா மென்மை, மிருதுவான தன்மை.
ஒருத்தர் மனசு ரொம்ப இழகின மனசுன்னு வச்சுக்கோ. அப்போ அவளாலே பார்க்காட்டாலோ பேசாட்டாலோ கொஞ்ச நாள் கூப்பிடலன்னு என்னாச்சோ, ஏன் கூப்பிடலையோ, நம்ம வேணா கூப்பிடலாமா அப்படின்னு தவிக்க ஆரம்பிச்சிருவா. எதை ஒரு செய்தி வரலையா, ரொம்ப மிருது சுவாமி அவர் ஏதான்னு சொன்னா ஓன்னு உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவார். இதெல்லாம் பகவானுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவருக்கு தான் இந்த ஒரு குழந்தையும் விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கே முடியல. 3 பேர், பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார், இம்மூவரும் திருக்கோவலூரில் கூட பகவான் அந்த இடத்துக்கு குறுக்க உள்ள வந்தார். ஏதற்கு வந்தார்னா அவளோட ஒட்டிக்கணும், அவளோட பேசணும், அவர்களோட இருக்கணும். மகாத்மாக்கள் விரகம் சகியாத மார்த்தவம் வளத்தின் களத்தே கூடுபூரிக்கும் என்ன ஆச்சாரிய ஹிருதய கிரந்தத்தில் அடைமணவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். மகாத்மவிர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணேபிதே யத் விரஹா அதிதுஸ்ஸஹ. மகாத்மாக்களுடைய பிரிந்தால் அந்த பிரிவு ஒரு நிமிஷம் கூட பெருமானால் தாங்க முடியாது. அதனால தான் மகாத்மாக்களோட சேர்றதுக்காக இந்த லோகத்துக்கு வருகிறார். அந்த குணத்துக்கு பெயர் மார்த்தவம். அப்ப சௌசீல்யம், அதனால் இறங்குகிறார். அடுத்தது கீழே இருக்கிறவாளை மேலே தூக்கியாகணும், உபகாரம் பண்ணியாகணும், அதற்காக வருகிறார். அடுத்தது தன்னுடைய அனைத்து குணங்களையும் நன்கு பிரதர்சனப்படுத்தி ஆகணும், அதற்காக வருகிறார். ரொம்ப மிருதுவானவர், மென்மையான உள்ளம், அதனாலே பிரிந்து அவரால் இருக்கிறதுக்கு முடியாது. நாமோ பிரிஞ்சிருக்கோம், போக மாட்டேங்கிறோம். அதனால நம்மோட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வருகிறார். அவதாரம்னு சொன்னாலே இத்தனை விதங்கள், ஒன்னொன்னு ஏதோ குணம்தான் காரணமாகுது. அந்த குணத்தை பிரதர்சனப்படுத்தவோ, குணத்தை திருப்தி செய்து கொள்ளவோ, குணத்தை நமக்கு உபயோகப்படுத்த வைக்கவோ பகவான் அவதரிக்கிறார். அவதார காலத்தில் எத்தனையோ, ஒன்றில்லை இரண்டில்லை, அஜாயமானஹ பகுதா விஜாயத்தே, எண்ணிறந்த அவதாரங்கள். பகூனி மே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம்பேத சர்வாணி நத்வம்பேத்த பரந்தப. நான் எத்தனையோ அவதாரங்களை எடுத்துட்டேன் அர்ஜுனா, அனைத்தும் உண்மை. ஆனால் நீ, உனக்கும் பல பிறவிகள் உண்டு, எனக்கும் பல பிறவிகள் உண்டு. கர்மத்தின் அடியாக நீ பிறக்கிறாய், கிருபையின் அடியாக நான் பிறக்கிறேன். நீயோ பிறந்துதான் ஆக வேண்டும், நானோ இச்சை விருப்பப்பட்டு பிறக்கிறேன். உன்னுடைய பழவை பிறவிகள் உனக்கு தெரியாது, ஆனா என்னுடைய அனைத்து ஜன்மங்களும் எனக்கு தெரியும். நனக்கு பகூனிமே வெதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி அகம் சர்வாணி வேத. கடந்து முடிந்த பிறவிகள் அத்தனையும் நான் அறிவேன். தான் அகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த. ஆனால் உன் பிறவிகள் என்னென்ன போயிருக்குங்கிறது நீ அறியாய். அப்ப பிறவிகள் உனக்கு தெரியாது, அனைத்து பிறவிகள் எனக்கு தெரியும். நான் பிறக்கிறது எண்ணிறந்தது. ஓரோரு அவதாரத்தின் போதும் எத்தனை குணங்களை பெருமான் காட்டுகிறான், எண்ணிலடங்காத குணங்கள். ஆனாலும் முக்கியமா ஒரு குணம் இருக்கு. ஒரு பாசுரத்துல பார்த்தோம்னா பகவானை ஏஸ்வரமூல்யம், கண்ணன் பெண்ணாளன், கண்ணன் பொய்யன், கண்ணன் திருடன் என்று ஏசுகிறோம். ஆண்டாளும் சரி, ஆழ்வார்களும் சரி பாசுரத்தில் இப்படி கூறுகிறார்கள். பனைத்தாள் மதகளிரு அட்டவன் பாதம் பணிவினோ, கண்ணன் கடல்கள் நிரவினோ. முதல் வரி கண்ணன் இடையன், ஒண்ணுமில்லாத கத்தினம் மேய்த்தவெந்தை கடலினை பணிமினீரே. கற்று காலுகளின் பின்னே போனவன், மாடு பசுமாடு கணுக்குட்டி இடைச்சிகள், இவா பின்னாடி ஓடின கண்ணன் ரொம்ப சுலபன். ஆகவே எளிமையா அவனை நாம பத்துவிடலாம். பற்றும்புளே என்று நாம சொன்ன உடனே ஆழ்வார்கள் உபதேசிக்கிறாள் இல்லையோ, உடனே பக்தர்களுக்கு சந்தேகம். அவரே மாடுக்கு பின்னாடி போயிட்டு இருக்காருன்னா நான் எதுக்கு அவர் பின்னாடி போகணும்? இதுதான் ரொம்ப எளியவன் சொல்லிட்டீரே. வலியவன் பின்னாடி போகணும், எளியவன் பின்னாடி போறது அறிவில்லாத்தனம். அதனால நாம வலியவர்கள் பின்னாடி போகணும்னா சட்டுன்னு பாட்டு மாறித்து, கண்ணன் கடல்கள் நினைவினோ பனைத்தாள் அழகளில் அட்டவன் பாதம் பணிமினோ. இவர் தான் குவலையா பீடத்தையே முடித்தவர், கோவர்தனத்தையே குடையாக பிடித்தவர், அனைத்து அசுரர்களையும் கொன்றவர். அப்ப பெருமையும் சொல்லணும், எளிமையும் சொல்லணும். முதல்ல எளிமையை சொன்னார், நம்ம சுலபமா பற்றலாம்ங்கிறதுக்காக. ஆனா நம்பிக்கை வர மாட்டேங்கிறது. எளியவனை நாம பத்துவோமா? மாட்டோம். அப்ப நம்பிக்கை வர்றதுக்கு வலியவன் கூறுகிறார். இந்த ரெண்டும் தான் பரத்வமும் சௌலபியமும். பெருமானுடைய குணங்களை 2 கோட்டியாக பிரிக்கலாம். ஒன்று பரத்வம், மற்றொன்று சௌலபியம். இந்த ரெண்டுத்துக்குள்ள எல்லாத்தையும் அடைப்பிடலாம். அவ்வளவுதான சாமி, 2 குணங்களா? இது தேவையில்லையே, சுலபமா இருக்கேன்னால் 2 கோட்டின்னு சொன்னேன், 2ன்னு சொல்லலை. இப்போ காற்று கறவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரளிய சென்று செறி செய்யும்னு பாசுரம் இல்லையோ. பசுமாடு எத்தனை? 7 லட்சம் பசுமாடு நந்தகோபால மாளிகையிலே இருந்தான். அவர் வச்சிருந்தது, அவர் தோட்டத்துல 7 லட்சம் மாடு வச்சிருந்தாராம்.
மொத்தம் பிருந்தாவனத்தில் எத்தனை மாடு இருந்திருக்கும், எப்படி ஓட்டின்னு போயிருப்பாளோ, எப்படி கறந்துருப்பாளோ. அதனால தான் ஆண்டாள் சொல்லச்சே, கற்று கறவை கணங்கள் பல. கறவை கறவை மாடு, கன்றுகளோட கூடின கறவை மாடு. கற்று கறவை, கறவை ஒன்றும் இல்லை, கறவை கணம். கணம்னா கூட்டம், கணங்கள். சரி, கறவை மாடை தனித்தனியாக 1, 2, 10 லட்சம் 8 லட்சம் எண்ண முடியல சாமி. கூட்டமாக நிறுத்தி வச்சுட்டு, கூட்டம் எத்தனை கூட்டம், 2 கூட்டம் 3 கூட்டம், கணங்கள். அதுவும் ஒரு கூட்டம் விடல, கணங்கள். கணங்கள் 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 எண்ணி விடலாமா? கணங்கள் பல, அதுவும் மறுபடியும் பகுவச்சனம். எதுவுமே ஒருமே இல்லை, எல்லாமே பன்மை பாருங்க. அப்ப கற்று கறவை கறவை கணம் கணங்கள் கணங்கள் பல பல கறந்து. இது இத்தனையும் சேர்த்து ஒரே இடையனுக்கு கறக்கிற சாமர்த்தியம் தான். அது எப்படிதான் யார் கறந்துருப்போதோ தெரியல. இது ஆண்டாளுடைய பாசுரம் 11வது பாசுரத்தில் கற்று கறவை கணங்கள் பலகறந்து செற்றாறு திரளடிய சென்னு செரு செய்யும் குற்றமொன்னில்லாத கோவலன். குற்றமே இல்லாத கோவலன் இத்தனை பசுமாடுகளையும் நேரம் தப்பாம கறப்புறாங்க. ஒருத்தர் ஒரு மாட்டை கறந்துட்டு போனாலே நழியிடும். அதுக்கு மேல இத்தனை மாட்டை கறக்கிற சாமர்த்தியம்னா ஆள் வச்சிருந்திருப்போ கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தாலே அதுகளே கறந்து கொடுத்துருக்குமோ. அப்ப கற்று கறவை கணங்கள் பல, அத்தனையோ இல்லையோ. அதே போல கணங்கணமா இப்ப நாம பார்ப்போமா? பரத்வம்னு ஒரு கணம், சௌலபியம்னு ஒரு கணம். இந்த ரெண்டையும் கூட்டமா பிரிச்சு விடலாம். சாஸ்திரம் சொல்லும் போது பித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருட்டே பராவரே. பர அவர 2 சப்தம். பரான்னு சொன்னா மேன்மை, அவரான்னு சொன்னா எளிமை. உண்மையா பார்த்தா பரான்னா உயர்ந்தது, அவரான்னா தாழ்ந்தது. ஆனா இந்த இடத்துல அப்படி அர்த்தம் வராது. அப்ப பர பரத்வம் மேன்மை, அவர அவரத்துவம் எளிமை, மேன்மை எளிமை. தஸ்மின் திருஷ்டே பராவரே, மேன்மைக்கும் எளிமைக்கும் இருப்பிடமாக பெருமான் உள்ளார். அதனால பராவரன் பராவரன் பெருமாள் திருநாமம். அவர் தான் மேன்மைக்கெல்லாம் எல்லை, அவர் தான் எளிமைக்கெல்லாம் எல்லை. பரத்வத்துக்கும் சீமா பூமி, சௌலபியத்துக்கும் சீமா பூமி. சீமான எல்லைன்னு அர்த்தம். பரத்வத்துக்கும் எல்லை, சௌலபியத்துக்கும் எல்லை. அந்த பெருமானை நீ சேவிச்சிட்டியானால் வித்யதே ஹிருதய கிரந்தி. கிரந்தினா முடித்து, மனத்தில் இருக்கும் முடிச்சுகள் விலகுகின்றன. முடிச்சா போட்டு வச்சுருக்கோம் குழப்பம், அந்த குழப்பமெல்லாம் போயிடும். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக. குழப்பம் போனது மட்டுமல்ல, அனைத்து சந்தேகங்களும் நீங்கிடும். அதெல்லாம் தொலைந்து போய் க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, அனைத்து கர்மங்களும் தொலையும். தஸ்மின் திருஷ்டே பராவரே. பராவர சப்தவாச்சியனான பெருமானை சேவித்தால் அவன் மேன்மை, அவன் எளிமை, இந்த 2 நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குற்றங்களையும் போக்கிடும். என்ன ஒரு சாஸ்திர வாக்கியம். இதுக்கு வேதாந்த தேசிகன் தத்துவ டீட்கை என்னும் கிரந்தத்தில் தத்துவ டீக்கான்னு பேரு. அதுல பராவரன்னா பரர்கள் பரர்கள்னு உலகத்துல ரொம்ப வசந்தவா இருக்காளே, அவர்களையெல்லாம் அவரர்களாக ஆக்கக்கூடிய மேன்மை படைத்தவன். பகவானுக்கு எத்தனை மேன்மைனால் நம்மோட ஒப்பிட்டு பார்த்தா மேன்மை இல்லை. லோகத்துல மேன்மையாளர்கள், தண்ணீருக்கே கடவுள் வருண பகவான், நெருப்புக்கே கடவுள் அக்னி பகவான், தர்மத்துக்கே காப்பாளர் தர்ம தேவதை. அப்ப அந்தந்த துறையில அவாதனை தலைவர்கள். அந்த தலைமை அவர்களுக்கு இருக்கிற பெருமை ஒண்ணுமே இல்லை, எளிமை என்று ஆக்கிற அளவுக்கு பெருமை படைத்தவன் அர்த்தம். அப்ப பரர்களுடைய பரத்வத்தை அவரமாக ஆக்கவல்ல பரத்வமுடையவர். இது சம்ஸ்கிருதம். அப்படியே தமிழ்ல பார்த்தா உயர்வர உயர்நலம் உடையவர். உயர்வு அற லோகத்தில் இருக்கிற மனுஷர்கள் அல்லது தேவர்கள், இவர்களை பத்தி உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்றோம் இல்லையோ, அந்த உயர்வு அரும்படிக்கு, அந்த உயர்வு ஒண்ணுமே இல்லை என்று சொல்லும்படிக்கு உயர்நலமுடையவன். அப்ப நம்மோட ஒப்பிட்டு பார்த்தா உயர்ந்த நலம் இல்லை, உயர்ந்தவர்களுடைய நலத்தோட ஒப்பிட்டு பார்த்தாலும் அதை தாழ்ந்ததுன்னு தள்ளுற அளவுக்கு மிக உயர்ந்த குணம் படைத்தவன் பெருமான். அந்த குணங்களை பிரதர்சனம் அதை காட்டுறதுக்கு தான் அவதரிக்கிறார். அப்ப பரத்வம் சௌலபியம். அவதாரத்தின் போது மேன்மையும் சேவிச்சுக்கலாம், அவதாரத்தின் போது எளிமையும் சேவித்துக் கொள்ளலாம். அதுதான் அவதாரத்துக்கு பெருமை. ஏன்னா வைகுந்தத்துக்கு போட்டா பரத்வம் மட்டும்தான் தெரியும், சௌலபியம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தெரியலன்னு தானே அவர் கீழே பிறந்தார். அவர் அவதரித்ததுக்கு காரணமே அங்க ஒண்ணும் பண்ண முடியலேங்கிறதுக்காக கீழே பிறந்துட்டார். அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கணும், அப்ப கீழே வந்து சௌலபியம் மட்டும்தானே காட்டிக்கணும், எதுக்கு பரத்வத்தை காட்டினார்? அது அங்க தானே. அப்ப அது இங்க வாண்டவே வேண்டாமேன்னா வந்துட்டா நம்ம என்ன
போகவே மாட்டோம். மனுஷனுக்கு இருக்கிற தீய குணம், யாரான ஒரு துளி ஏதானு குறவுன்னு மட்டும் சொன்னோம், அவ்வளவுதானான்னு போட்டு முடிச்சே விடுவா. அதுக்கு மேல துளி கூட அவனுக்கு ஒன்றும் கொடுக்கறதே கிடையாது. உயர்ந்த பொருளா இருக்கட்டுமே, அந்த பொருள், இந்த உயர்ந்த பொருள் உங்களுக்கு தரேன், வச்சுக்கோ, நல்லா பாதுகாத்து படிங்கன்னா அப்படியே வீட்டுல மூலையில கொண்டு போட்டுருவோம். திரும்பி கூட மாறுபட்டோம். ஒண்ணுமே பிரயோஜனம். இவன் 100 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பான். வாங்கியிருந்தா அதை நடுவில் இவ்வளவு பெரிய இடத்துல வச்சு வர்றவாள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காட்டிட்டு இருப்பான். அப்படின்னால் அந்த பொருளின் மதிப்பு இவன் பணம் கொடுத்து முயற்சி எடுத்தா தான் தெரியுதே தவிர, அது தன்னடைய அந்த பொருள் கிடைச்சதுன்னா எங்க பார்த்தாலும் ஜனம் ஓடுறது, ஒன்றும் மதிக்கவே மாட்டோம். நெருப்பு ரொம்ப நாளா இருக்கு, அது மூட்டினா அடுப்பு எரிய போறது. இப்போ யாரான மதிச்சு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்குமா அவருக்கு? ஒரு நாள் அவர் எரிய மாட்டேன்னு சொல்லட்டும், அப்ப தெரியுமே எங்க போறாங்கிறது. ஒரு நாள் தண்ணீர் வராது இருக்கட்டும், அப்ப எங்க போவோம்? அப்ப நெருப்போ தண்ணீரோ காற்றோ ஆகாயமோ இலவசமாக ரொம்ப நாளா இருக்கு. அதனால அதன் பெருமை நமக்கு தெரியவே போறதில்லை. ஆனா அதை வச்சிருந்து கண்டுபிடிச்ச கருவிகள் ஒண்ணுத்துக்கும் 1000 ரூபா கொடுத்து வாங்குறோம். ஆனா அதை ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த நெருப்பு இல்லாமலோ இல்ல அந்த சக்தி இல்லாமல், நெருப்போட சக்தி இல்லாமல், இல்ல காற்றே இல்லாமல் இத்தனை தொலைபேசி அது எல்லாரும் வச்சுன்னு பேசிட்டு இத்தனை தட்டும் எல்லாத்தையும் தட்டிட்டு இருக்குமே, ஆகாசமும் சப்தமும் இடைவெளியும் காற்றும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மொத்தத்தையும் கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இது இத்தனைக்கு இருக்குன்னு அது இருக்கிறதுனால தானே இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ. ஆனா இதுக்கு ஒன்னொன்னு 1000-ம் 10,000-ம் கண்டுபிடிச்சவா லட்சமா சம்பாதிச்சுட்டு போயிட்டா. ஆனா வாயு பகவானுக்கு ஒரு ஆகுதி கொடுக்கறது இல்லை. யார் இது இத்தனையும் நமக்குன்னு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரோ அவருக்கு நம்ம நன்றியே சொல்றதே கிடையாது. இதனாலதான் மனுஷர்கள் பல துன்பத்துக்கு ஆளாகிறார்கள். நமக்கு யார் இந்த நன்மையை செய்திருக்காளோ அவளுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? திரும்ப ஒண்ணு சமர்ப்பிக்கணும். என்ன சுவாமி கொடுக்கலாம்? ஒரு 10,000 ரூபாய் வேணா அவருக்கு ஒரு காசோல அனுப்பிச்சு வச்சு விடுறேன். காற்று கடவுளே உம்மால் தான் எல்லாம் நல்லா சுகமா நாங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கோம் போன்னு அவர் அதை கேட்கவே இல்லையே. அவர் நீ செய்ய வேண்டிய, காற்றுக்கு செய்ய வேண்டிய கர்மத்தை ஒழுங்கா செய், அக்னிக்கு செய்ய வேண்டிய கர்மத்தை செய். இப்ப சாப்பிட போறோம், அக்னி பகவான் ஆராதித்து கொண்டு கண்ணன் சொல்றார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதா, நான் தான் வைஸ்வானராக்னி, மனிதர்களுடைய ஜாட்டராக்னியா அவ வயத்துக்குள்ள புகுந்திருக்கேன். பச்சாமி சதுர்விதம் அன்னம், 4 விதமான அன்னத்தை நான் தான் தளிகை பண்ணி கொடுக்குறேன். அப்ப அவருக்குன்னு ஒரு ஆகுதி, அவருக்குன்னு இப்போ பிரணய ஸ்வஹா அபான ஸ்வஹா பண்ணாதே சாப்பிட்டோமேன்னா அப்ப அது அவருக்கு செலுத்தப்படுற நன்றி, அதை வெட்டிட்டோம். இந்த ஒன்னொன்று இப்போ சந்தியாந்தனத்தை பண்றது நிறுத்துறோம், தர்ப்பணத்தை நிறுத்துறோம், ஸ்ராத்தத்தை நிறுத்துறோம், கார்த்தால தீர்த்தமாடச்சே சொல்ல வேண்டிய மந்திரங்களை நிறுத்துறோம், பிராண ஆகுதி அபானாய ஸ்வஹா பரிசேஷனம் பண்றது, உத்தராபோஷம் பண்றது நிறுத்துறோம். இந்த ஒன்னொன்னுக்குள்ளதான் இத்தனை தேவதைகளுக்கு நன்றி இருக்கு. அதனாலதான் நமக்கு ஆரோக்கியம் குறையிறது, வாழ்க்கை ரசிக்க மாட்டேங்கிறது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வருது, சண்டை வருது, சச்சரம் வருது. ஏன் வருதுன்னால் பின்ன யார் கொடுத்தாலோ அவளுக்கு ஒண்ணுமே நன்றி சொல்லலைன்னா வெறும் பார்த்துட்டு இருப்பாளா? இன்னும் கேட்டா நம்ம தூங்குறச்சேவும் அவாதான் முடிச்சுட்டு இருக்கா. நாம என்ன தப்பு பண்ணாலும் ஒரு காற்று கடவுளுக்கு தெரியாது பண்ண முடியுமா? யார் கணவன் மனைவி தெரியாது தப்பு பண்ணலாம், மனைவி கணவனுக்கு தெரியாது தப்பு பண்ணலாம். ஒருத்தரும் வாயு பகவானுக்கு தெரியாது தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகாசத்துக்கு தெரியாத பண்ணுவோமா, வாயுக்கு தெரியாது பண்ணுவோமா? ஆனா தெரிஞ்சே அவளுக்கு தெரியாதுங்கிற எண்ணத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே இவர்கள் அனைத்தும் பிரம்மத்தாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த ஒத்தத்தருக்கும் உயர்நலமுடையவன். அப்ப உயர்வர உயர்நலமுடையவன். பீஷாஸ்மாத் வாதப்பவதே பீஷோதேதி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுத்தாவதி பஞ்சமயிதி. இத்தனை கடவுளர்களும் வாயு பவதே, காற்று ஓடின்னு இருக்குன்னா பெருமானுடைய அருளாலே. வாயு பவதே பீஷோதேதி சூர்யா, சூரியன் உதேதி, சூரியன் உதிக்கிறதே பெருமானுடைய அருளாலே. அக்னிச்ச இந்திரச்ச, அக்னிக்கு சக்தி இருக்கிறதோ, இந்திரன் உலகத்தை ஆட்டி படைக்கிறதோ அவனாலே. தர்ம தேவத்தை லோகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கிறதும் அவனாலே. அப்ப அவர் புருவ நெறிப்புக்காகத்தானே இத்தனையன். அதனாலதான் உயர்நலமுடையவன். இவன் ஒத்தொத்தனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ இது அத்தனையும் தாழ்ந்ததுன்னு சொல்ற அளவுக்கு பெருமை படைத்தவர். அந்த பெருமையை அப்பப்பவான அவர் சொல்லிக்கணும், அப்பதான் பழகும். இப்ப நாம ஒருத்தரோடையே பழகிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், ரொம்ப பெரியவர் இருந்தாலும் அவர் நம்மோட பழகிட்டு இருக்காருன்னா, நன்னா பழகிட்டு இருக்காருனாலே கொஞ்ச நாள்ல அவ்வளவுதான் அவரை நம்மோட ஒருத்தர ஆக்கிடுவோம். அவருக்கு இருக்கட்டும் சாமி, இதெல்லாம் வெளியில இருக்கணும். இப்போ நமக்கு அவரும் வெட்டி கொடுத்துட்டு இருக்காரு, நானும் வெட்டி கொடுத்துட்டு இருக்கேன், அவரும் திரும்ப இருக்கார், நானும் திரும்ப இருக்கேன். நம்ம வீட்டுல தான் உட்காந்து சாப்பிட்டார், இப்ப அவருக்கு என்ன தனியான்னு சொல்றோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஆயிடப்படாதேங்கிறதுக்காகத்தான் பெருமாள் அப்பப்ப பரத்துவத்தை காட்டிக்கிறார்.
என்ன இல்லைன்னா இவன் சுலபன் சௌலபியத்தோட நமக்கு முத்திர குத்திடுவான். வேண்டான்னு தான் அப்பப்ப பரத்வம் காட்டுகிறார். ஆக பரத்வம் சௌலபியம் என்ன 2 வர்க்கங்கள். இது ஒரு வர்க்கம், அது ஒரு வர்க்கம். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுறாமை இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. என் நின்ன யோனியுமாய்ப் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய். நீ ஏதேதோ அவதாரம் பண்ணிருக்கியாமே. ஒரு குள்ளமான மாமரமா பிறந்திருக்கா, குப்ஜாமரம், அது பேர் ஆம்பர மரம். மரமா அவதரிச்சிருக்கியான், எத்தனை பன்றியா அவதரிச்சிருக்கியான், ஒரு ஒண்ணுமில்லை யானை, ஆமை, மத்ஸ்ய கூர்ம வராக ஏதேதோ என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய். நின்று கேள் அடியேன் செய்யும் விண்ணப்பம். அப்ப பகவான் இத்தனை அவதாரங்கள் செய்வதும் பரத்வத்தையும் சௌலபியத்தையும் வெளிப்படுத்த. அதுல ஒரு சில அவதாரங்கள் பரத்வம் முக்கியமா இருக்கும், சௌலபியம் குறைவா இருக்கும். வேற சில அவதாரங்கள் சௌலபியம் நிரம்ப இருக்கும், பரத்வம் குறைவா இருக்கும். ஆனா ராமனும் கிருஷ்ணனும் பரத்வமும் சௌலபியமும் சமமாக இருக்கும். மற்ற ஒரு அவதாரத்தை பார்த்தா, நரசிம்ம அவதாரம்னு பார்த்தா பரத்வம் தான், அவர் என்ன இறங்கி வரப்போறாரா? வராக அவதாரம்னு பார்த்தா பரத்வம் தான், இறங்கி வரமாட்டார். அப்ப இன்னென்ன அவதாரம் மேன்மைக்குன்னு இருக்கு. சௌலபியம் உண்டு, ஆனா மேன்மை தான் பிரதானம், அதுதான் முக்கியமா இருக்கும். ஆனா அதே போல ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னா எளிமையும் இருக்கும், மேன்மையும் இருக்கும், பரத்தும் இருக்கும், சௌலபியமும் இருக்கும். இந்த 2 சேர்ந்த கூட்டம்தான் பகவான். ஆண்டாளு பாசுரத்தில் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருள். இது 26வது கோஷம். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான்ங்கிறது திருப்பாவேல 26. இதுல 3 சப்தங்கள் எடுத்துப்போம். மாலே மணிவண்ணா ஆலிநிலையாய் என்ன 3 சொற்கள். மாலேனா பொருள், மணிவண்ணானா பொருள், ஆலிநிலையாய்னா பொருள். மால் ஆசிரித்தர்களிடத்தில் அன்புடையவன். மால்கிற சொல்லுக்கு பொருள் தன்னை அண்டியவர்களிடத்தே தன் சரணாகதர்களிடத்திலே பேரன்பு கொண்டவர். மால்னா பித்துன்னு அர்த்தம். தன் பக்தர்களிடத்துல பித்து இருக்கிறவர் தான் பித்தன், அவர் தான் மால். ஆலிநிலையாய் சின்ன ஆளிலை தளிரில் உலகனைத்தையும் தன் வயிற்றில் அடக்கி கொண்டு வடபத்திரசாயி, கேள்விப்பட்டிருக்கேன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபத்திரசாயி தான் பெருமாள். அவர் அந்த சின்ன ஆளில தடுல சேனிச்சுன்னு இல்லையோ, அது வடபத்திர சயனம், வடமகாதாமன்னு பெருமாளுக்கு திருநாமம். ஆளின் நிலையாய் அனைத்தையும் வயத்துக்குள்ள வச்சிருந்தார். சின்ன பவனான ஆளிலை தடுல சேனிச்சுருக்கார். இது எதை காட்டுறது? மேன்மை. உலகனைத்தையும் வயத்தில் அடக்கணும்னா எவ்வளவு பரத்தம் இருக்கணும். அதோட இல்லை, சாமர்த்தியம் பாருங்க, எல்லாம் வயத்துக்குள்ள இருக்கு. ஆனா இவர் படுத்துட்டு இருக்கிறது இவ்வளவு சின்ன இலையில. இது ஒரு சந்தேகம். இவர் உலகத்தை உண்டாரே, உண்ட உலகத்துக்குள் இந்த இலை சேர்ந்துதா இல்லையா? இல்லையா? வெளியில இருந்ததுன்னா அப்ப என்ன இதை மட்டும் விட்டுட்டு சேனிச்சு விட்டாரா, விட்டுட்டு விழுங்கி விட்டாரா? இல்ல அதுக்குள்ள இருந்ததுன்னா அப்ப வயத்துக்குள்ள போனதை வெளியில போட்டு எப்படி படுத்துட்டு இருக்கா? இப்படி பார்த்தா அப்படி பதில் கிடைக்கல, அப்படி பார்த்தா இப்படி பதில் கிடைக்கல. ஆள நிலையாய் இது ஒரு சாமர்த்தியம். தன்னை காட்டிலும் வேறுபட்ட அனைத்தையும் தன்னுள் விழுங்கு ஒக்கவே விழுங்கி மொத்தத்தையும் தான் விழுங்கி ஒரு சின்ன ஆளுத்தடல சேனிச்சிருக்காருங்கிறது பரத்வம். அது மேன்மையை குறிக்கும். மாலே எளிமை சௌலபியத்தை குறிக்கும். நடுவில் ஒன்று இருப்பாருங்க மணிவண்ணா, அது சௌந்தர்யத்தை குறிக்கும். பகவான் இப்படி அவதரிக்கிறாரோ இல்லையோ, அவதார தசைக்கு இப்போ இன்னொரு பிரயோஜனம் பார்ப்போம். அவதரிக்கிற பெருமாள் நிறைய பேர் சேவிச்சிருப்பாளா, கண் கூட பார்த்துருப்பாள், சேவிச்சிருப்பாள். அதே பெருமாள் இன்னைக்கு பல விதேசங்கள்ல இருக்காரோ இல்லையோ, நரசிம்மராகவோ ராமனாகவோ வராகனாகவோ மத்ஸ்ய கூர்மங்களாக பல விதேசங்கள்ல சேவிக்கிறமே. அன்றும் கூட பல பேர் அவதரிச்சிருப்பா, பெருமானோட கூட பிறந்தவா இருந்திருப்பா. இப்படி கூட பிறந்தவான்றது கூடவே கர்ப்பத்துல பிறந்தவாள் மட்டும் சொல்லல, நம்மாட்ட எத்தனையோ மனுஷால் இருந்திருப்பாளோ இல்லையோ, அவர்கள் எல்லாரும் பெருமானை சேவிக்கிற வாய்ப்பு பெற்றிருப்பா. அப்ப அவனுடைய திருமேனி தரிசனம் கிடைச்சிருக்கும். திருமேனியை தரிசித்தாலே சத்துவகுணம் வளர்ந்திருக்கும். அவருடைய அழக சேவித்தோம்னாலே அடங்காத உள்ளமும் அடங்கும். அவர் பேரழகன், அழகன் அலங்காரம், சௌந்தரராஜ பெருமாள். அவர் எதுக்கு இவ்வளவு அழகா இருக்காருன்னா, வேற எதுக்கு இவன் அடங்குறானோ இல்லையோ உபதேசம்லாம் பண்ணி பார்ப்பார். ஆழ்வார்களை பிறப்பிக்கிறார், ஆச்சாரியர்களை சொல்லி உபதேசம் பண்ண சொல்றார், சாஸ்திரம் கொடுத்துருக்கார், பாசுரம்லாம் கொடுத்துருக்கார். இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம திருந்தணும்.
ஒன்றுத்தையும் திருந்தலேன்னு வச்சுங்க, தன் திருமேனி அழகு. அந்த அழகை காட்டினா மயங்காதவன் இருக்க முடியாது. யார் தான் அழகுக்கு மயங்க மாட்டா? ஊரில் இருக்கிற அழகுக்கே மயங்குறோம். அப்போ பேரழகு பரமசுந்தரமூர்த்தி பெருமானுடைய அழகுக்கு மயங்க மாட்டோமா? அந்த அழகை நமக்கு காட்டணும்னா அவர் இறங்கினா தானே முடியும். அதனால சௌந்தர்யம் ரொம்ப முக்கியமா இருக்கு. அழகு அனுபவிக்காத போயிட்டா. இப்போ ஒரு நல்ல வஸ்து நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்கோம். அது இப்போதான் திருமாலுடன் சோழமலை அழகரை சேவிச்சுட்டு வந்தேன். அங்கே யாரோ தளிகை விட்டுருந்தா, அக்கார அடிச்சில் 100 தடா அக்கார அடிச்சில் 100 தடா வெண்ணையும் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் என் அவர்கள் தளிகை விட்டுது. யாரோ அடியாக 2 பாத்திரம் கொடுத்தா, வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வச்சு வச்சு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக சர்க்கரை நோய், அக்கார அடிச்சில் இருக்கு. அதை நான் எப்படி அனுபவிக்கிறது சொல்லுங்க? அது காட்டில் எரித்த நிலவுன்னு சொல்லுவார்கள். காட்டுல நிலா எரிஞ்சு யாருக்கு லாபம்? நாட்டுல நிலா எரிஞ்சா உட்காருவா, பாப்பா, சித்ரா பௌர்ணமிக்கு சாப்பிடுவா, ஏதோ நடக்கும். காட்டுல நிலா எரிஞ்சிருந்ததுன்னா அதே போல பெருமானுக்கும் பேரழகு இருக்கு. ஆனா அந்த அழகை அனுபவித்து திருந்த வேண்டியவன் இங்க என்ன இருக்கான்? அந்த அழகை அனுபவிக்கிறதுக்கு வேண்டிய வைகுந்தத்தில் இருக்கா? ஆனா திருந்த வேண்டியவா இல்லையோ? அந்த அழகால் திருந்த வேண்டியவர்கள் இங்கு இருக்கிறபடியால் அழகை காட்டவும் வந்தார். அப்ப 3 ஆயிடுது. கோஷ்டி 3, 2 கோஷ்டி இருந்து ஏற்கனவே. பரத்வம் சௌலபியம். இப்போ ஒன்று சேர்த்துக்கிறோம். பரத்வம் சௌலபியம் சௌந்தர்யம் என்கிற அழகு. இந்த 3 சேர்ந்ததுனால்தான் சேர்ந்த பசுங்கூட்டம் பெருமான். மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய், ஆலி நிலையாய் அனைத்தையும் வைத்தில கொண்டவர். மாலே பித்தன், பித்தங்கிறதுனால சுலபம், அனைத்தையும் வயிற்றில வச்சிருக்கிறதுனாலே மேன்மை. பரத்வம் சௌந்தர்யம் மணிவண்ணா. மணிவண்ணனால் மணி ரத்னம், விலை உயர்ந்த மாணிக்கம் ரத்னம். அந்த ரத்னம் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இப்படி வச்சு பார்த்தா உள்ள நீளமாக ஓடுறது, ஷாப்பாக ஓடுறது, மஞ்சள் அடிக்கிறது. இப்படி பார்த்தா 1 கோடி ரூபாங்கிறான், இப்படி திருப்பி பார்த்தா 1.5 கோடி ரூபாங்கிறான். அதை அப்படி மெருகேற்றி மெருகேற்றி அந்த வியாபாரி என்னமா வச்சுக்கிறான் அந்த மணியை. அந்த ரத்தனம் இருந்தாலே அவ்வளவு திருப்தியா இருக்கும் இல்லையோ? அது அழகு. அப்ப மணிங்கிற வைரம் ரத்தனத்துக்கு உண்டான அழகு பெருமானுக்கு உண்டு. மாலே மணிவண்ணா ஆலு நிலையாய் சௌலபியம் சௌந்தர்யம் பரத்வம். மணியை, வானவர் கண்ணனை, தன்னதோர் அணியை. ஆழ்வார் பாசுரத்தில் அழகா சாதிக்கிறார். பெருமானனா சேவித்தேன். மணியை, வானவர் கண்ணனை. மணியேன்னு சொன்னதுனால ஒரு சுபாவம், வானவர் கண்ணன்கிறதுனாலே மேன்மை. இவன் தான் வண்துவராபதி மன்னன், தட்சிண துவாரகாதீசன். மேன்மை எளிமை. கோகுல கண்ணன் சொன்னா எளிமை, துவாரகாதீசன் சொன்னா மேன்மை. ஏன்னா துவாரகைக்கு அதிபதினு சொன்னா ராஜாவல்லியோ, அப்ப பரத்வம். வெண்ண திருடின பிள்ளைன்னு சொன்னா சௌலபியம். இந்த 2த்துக்கு நடுவுல அழகு. அப்ப அழகு, ஆற்றல், பெருமை. அழகு இருக்கு, ஆற்றல் இருக்கு, பெருமானுக்கு எளிமையும் உள்ளது. இந்த 3ம் சேர்ந்த கூட்டமாகத்தான் பெருமான் விளங்குகிறார். இந்த 3ஐயும் தான் அவதாரத்தின் போது காட்ட வந்தார். பரத்வத்தை பிரதர்சனம் பண்ண வந்தார், சௌலபியத்தை காட்டுறதுக்கு வந்தார். அப்பதானே 4 பேர் தங்கிட்ட சேருவா. அதுக்காக வந்தார். அழகை காட்டி திருத்தி இந்திரியங்களை அடக்கி தன்பால் மனத்தை வைத்துக் கொள்வதற்காக வந்தார். அதில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். எத்தனையோ அவதாரங்கள், அதுல ஒரு அவதாரத்துக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னேன் இல்லையோ? மத்ஸ்யமூர்த்திக்கே சிறப்பு. அதே கூறத்தாழ்வான் சுந்தரபாகுஸ்தவத்தில் சாதிக்கிறார். பிரளயஜ நீர பூர, பிரளயத்தில் பெரிய சாகரா. பிரளயஜ நீர பூர பரிபூரிதஸ்வநிலையாவசன்னவதன பிரமத சரண்யபூத சரணார்த்தினாகி சரணம் பவன்ஸ்வ கிருபயா ಚಲದುದಧೀರಿದಾಂಬು ಕಲಶೀಕೃಷಾಢ್ಯ ಗಮನಸ್ವಪೃಷ್ಟ ವಿಧೃತ ಅಚಲಕುಲ ಏಷ ಮೀನ ತನುರತ್ರ சுந்தர புஜோ வனாத்திரி நிலையா. திருமாலிருஞ்சோலமலையில் கள்ளழகர் உரைகிறார். சுந்தரபுஜா தனுரத்த சுந்தரபுஜோ வனாத்திரி நிலையா. சுந்தரத்தோளுடையான், நார்த்தோளுடையான். அந்த தோள்கள் கற்பக காவன நற்பல தோள்கள் உடையவன். அவன் இதோ திருமாலிருஞ்சோலமலையில் உள்ளார். என்றோ இவர்தான் பிரளய சாகரத்தில் உலகத்தை காத்தார். பிரளயஜ நீரபூர பரிபூரித ஸ்வநிலையா வசன்னவதனா. ஆவசன்ன பிரளயஜ நீரபூர, உலகம் முழுக்க பிரளயக்கடலால் அமிழ்ந்து போயிடுச்சு. உலகத்தை காப்பாற்ற ஆள் இல்லை. தேவர்கள்லாம் தங்க லோகத்தில் இருக்க முடியலையே, அங்கே இங்கேயும் ஓடுறா. பிரளய தண்ணீர் வந்து சூழ்ந்து நிறுத்துனா ஓடுவ மூலியம் காப்பாத்திக்கிறதுக்காக. அப்ப பிரளயஜ நீரபூர பரிபூரித ஸ்வநிலையா வசன்ன வதனா பிரமத சரண்யபூத சரணார்த்தினாகி பகவன் ஸ்வகிருபயா பவன் ஸ்வகிருபயா. அந்த சமயத்தில் மத்ஸ்யமூர்த்திக்கு கிருபை ஏற்பட்டது. அவர்தான் ஸ்ராத்த தேவர் என்கிற மனுவை பார்த்து, கவலைப்பட வேண்டாம், இன்னிலிருந்து 7 நாள்ல ஜலம் உலகத்தை முழுக்க சூழப்படும். மத்ஸ்யம் பிறந்தது தெரியுமோ இல்லையோ?
சாத்த தேவர் ஜல தர்ப்பணம் விடுறதுக்கு போனார். அப்போ கையில் சின்ன மீன் வந்தது. அது பேசித்து, ஏன்னா அதில் விட்டுறாதீங்க, அறான்னு பொருடுவா, காப்பாற்றணும். சரி, கமண்டலத்தில் விட்டுண்டார், வளர்ந்துருச்சு. மணிக்கர்ணிக்கையில் விட்டார், அதுவும் வளர்ந்துருச்சு. ஆற்றுல கொண்டு போய் விட்டார், அதுக்கு வளர்ந்துருச்சு. கடலில் கொண்டு போய் விட்டார், கடல் அளவுக்கு வளர்ந்துருச்சு. யார் நீர், இந்த மாதிரிலாம் மீன் வளராதே அப்படின்னு சாத்த தேவர் கேட்டார். நாம் தான் தெய்வம், உம்மை ரட்சிப்பதற்காக வந்தோம். இன்றிலிருந்து 7வது நாள் உலகம் தண்ணீரால் சூழும். அப்ப பெரும் படகு ஒன்று வரும். அந்த படகை நம்முடைய நீண்ட ஒற்றை கொம்பு, நாம் மீன் ரூபத்தில் பெருத்த வடிவத்தோடே வருவோம். அதில் ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்போடே வாசுகி என்னும் பாம்பை கயிறாக சுற்றி படகை நம்மோடு இணைத்து விடும். படகுல நீரே உட்காந்துக்கும். சப்த ரிஷிகளை அமர்த்தும், சதுர் வேதங்களை அமர்த்தும், ஓஷதிகள் மூலிகைகள் எல்லாத்தையும் வையும். பிரளயம் முடிகிற வரைக்கும் நாம் ரட்சித்து கொடுப்போம் என்ன பெருமான் சொல்றார். சொல்லுட்டுத்தான் நல்லதே பண்றார். அப்ப இந்த அவதாரமே என்ன பண்ணித்து, பிரளய காலத்தில் ரட்சித்தது. மத்ஸ்யமூர்த்தியின் குணம் ரக்ஷணம். பெருமான் அனைவரையும் ரட்சிக்கிறார் இல்லையோ. விஷ்ணுவே ரட்சிக்கும் கடவுள் தானே. காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான்னு பாசம். நகிபாலன சாமர்த்தியருதே சர்வேஸ்வரோ ஹரி. ஹரிதான் காக்கும் கடவுள். அவனை தவிர மற்றொருத்தர் காப்பாத்தரான்னு சொன்னால் உபச்சாரத்துக்கு சொல்றீர்கள் அவ்வளவுதாங்கிறார் பராசரர். ரட்சிக்கும் திறமை அவர் ஒருத்தருக்குத்தான். காக்கும் இயல்பினன் லக்ஷ்மியாசக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயத்தே. தேவியான ஸ்ரீதேவியோடு சேர்ந்து கருணையே உருவாய் அடியார்கள் அனைவரையும் காக்கிறார், காத்து கொடுத்தான். மத்ஸ்யமூர்த்தி மத்ஸ்யம் மீன் குட்டிகள் எல்லாத்தையும் கண்ணால பார்த்து 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 கட்டாட்சித்தே வளர்த்துடும், காப்பாற்றிடும். அதை போல பெருமானும் தன் திவ்யமான கட்டாட்சத்தாலேயே வளர்த்துடுறாரு இல்லையோ. மத்ஸ்யாவதாரத்தின் சிறப்பே ரக்ஷணம். பிரளய சாகரத்தில் மூழ்கி இருந்த போது அனைவரையும் காத்து கொடுத்தார். இது முதல் அவதாரத்தினுடைய பெருமை. அடுத்த அவதாரம், ஒரு அவதாரம் ஒரு குணத்தை காட்டுறதுக்காக. ஏன்னா இப்போ பிரளயம் வரணும், ஆபத்து இருக்கணும், ஆபத்துல தங்களை காப்பாத்திக்க முடியாத நம்ம தவிக்கணும், அதை பெருமான் காப்பாத்தி கொடுத்தா தான் ரக்ஷகத்துவம் அப்படிங்கிறது காட்ட முடியும். இது எதுவான வைகுந்தத்தில் நடக்கப்படுதா? அதான் நித்திய விபூதியாச்சே. நித்திய விபூதி பிரளயமே வராது, ஆபத்தே வராது. மேலும் ஜலக்கடவுள் வருண பகவானே லீலா விபூதியில் இருக்கா. அதை தாண்டி இருக்கு நித்திய விபூதி. அங்க ஜலம் உண்டே தவிர இந்த ஆபத்து கிடையாது. இப்ப தண்ணீர் கடவுளை நாம வணங்குறோம். ஏனால் ஜலம் இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. ஜலம் இருந்தால் தான் வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்காக வருண பகவானை நமஸ்கரிச்சுடுறோம். அதே சமயம் பிரளயம் வருதுன்னா ஏன்? அந்த ஜலமே அதிகமாக படுத்துனா ஆபத்து. அதைத்தான் ரெண்டையும் இதிகாசம் புராணமும் சொல்றது. இப்போ ஒன்றும் அடிப்படையில் ஜலமே இல்லாட்டாலும் ஆபத்து, அதிக ஜலமாக படுத்துனாலும் ஓஹோ காப்பாற்றிக்கவே முடியாத ஆபத்து. அந்த அளவுக்கு வேண்டிய அளவுக்கு ஜலம் இருக்கணும் இல்லையோ. ஆக அந்த தண்ணீரை கொண்டே மத்ஸ்யமாய் மீனாய் பெருமான் அதோடையே இருந்தான், நம்ம அனைவரையும் ரட்சித்து கொடுத்தார். அப்ப ரக்ஷகத்துவம் மத்ஸ்யமூர்த்தியினுடையது. அடுத்தது கூர்மாவதாரம். 10 அவதாரங்கள். ஒரு அவதாரத்துக்கு ஒரு பிரதானமான குணம். அடுத்து கூர்மாவதாரம். கூர்மாவதாரத்தின் குணம் உபகாரகத்துவம். உபகாரம் பண்றாருங்கிற மொழி. அந்த சுவாமி அவர் ரொம்ப உபகாரி அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணுவார்னு அர்த்தம். நல்லது பண்ணுவார்னா உதவி பண்ணுவார். பகவான் கூர்மமூர்த்தி உபகாரக. பல விதத்துல உதவி பண்ணார். தேவர்கள் பார்க்கடலை கடந்து அமுதம் எடுக்கணும்னு பார்த்தார். அப்போ மந்திர மலை கீழே கீழே போக ஆரம்பிச்சது. அதை மேலே தூக்கி பிடிச்சி ஆகணும், நிறுத்தி ஆகணும். அதுக்காக தான் கீழே கூர்மாவதாரம் பண்ணி மந்திர மலையை தன்னுடைய முதுகில் தாங்கினார். ஒரு உபகாரம். அடுத்து தேவர்களுக்கு அந்தராத்மாவாக இருந்துதான் கடைய வைத்தார். உபகாரம். இந்திரன் முதலான தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்தார். உபகாரம். மலை தாங்கணுமே, அது உடஞ்சி படுதுன்னா மத்த உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்ன? ஒரு பெரிய திருடமான மரம், இத்தை வெட்டி விடுறதுனா இந்த களைய செடியை நீ பறிச்சோணும், இதனால தோட்டமே வினாபோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோடரி எடுத்து வந்து ஓங்கி மரத்தில் போட்டான், கோடரி உடஞ்சி போச்சு. அப்படின்னா மரத்தை இன்னைக்கு வெட்டுறது. அப்ப இந்த பார்க்கடலை கடையணும்னா மந்தரமலை நன்னா நிற்கணும் இல்லையோ. மந்தரத்துக்கு அந்தராத்மாவாக இருந்து கொண்டு அது உடையாமல் காத்தார். வாசுகியை பிடிச்சு கயரா கடையறான்னு பிஞ்சு படுத்துனா அதுக்கு அந்தராத்மாவா இருந்து காத்தார். கீழே போகாத இருக்கிறதுக்கு கூர்மம் காத்துடுவார். மேலே தவிச்சு படுத்துனா அழிக்கிற வேலத்தை கீழையும் போகும், இழுக்கிற வேலத்தை மேலேயும் போகும். மேலே தன் திருக்கைகளை வைத்து மேலே போகாம அழுத்தி கொண்டார். சிவனாருக்கு அந்தராத்மாவா இருந்துட்டு ஹாலஹால விஷத்தையே உண்டார். இப்படி அனைவருக்கும் அந்தராத்மாவாக இருந்து உபகாரம் பண்ணாரோ இல்லையோ. பகவான் மகோபகாரகன் என்பது
கூர்மாவதாரத்தின் சிறப்பான குணம். கூர்மம், கமடம், கச்சபம் எல்லாம் அந்த அவதாரத்துக்கு தான் திருநாமம். பாச நின்ன நீரில் வாழும் ஆமையான கேசவா என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நீரில் இருக்கக்கூடிய கேசவன் அழகான குழல் கற்றை பெருமாள் கேசபாசத்தோட நன்னா பின்னல் முடிச்சு போட்டுண்டு ஆமையா வந்தாருங்கிறார். ஆமைக்கு யாரும் நம்மளாம் கேசமெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஆமையா இருக்கும்னா ஆழ்வார் சொல்றார் ஆமையான கேசவா, பாசன் என்ன நீரில் வாழும் ஆமையான கேசவனேன்னு சொன்னார். அப்ப என்னவா இருந்தாலும் அவர் கேசவன் தான். ஆமையா பிறந்தாலும் கேசவன், பன்றியா பிறந்தாலும் கேசவன், மத்ஸ்யமா பிறந்தாலும் கேசவன். தன்னுடைய பெருமகள் ஒன்றை கூட குறைத்து கொள்ளாமல் கூர்மமாக அவதரித்தார், உபகரித்தார். இந்த உபகார தத்துவத்தை நம்ம எங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, 6 தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உபகரித்தது இப்ப நமக்கு முக்கியம் இல்லை. ஆழ்வார்கள் பாசுரத்தில் பிரான் பிரான் அப்பப்ப பாடுறாலும் பொலிந்து நின்று பிரான், ஆதி பிரான், அமலனாதி பிரான். இந்த பிரான்கிற சொல்லுக்கு அர்த்தமே உபகாரகன்னு அர்த்தம். பகவான் பெரும் உதவி செய்பவர். எந்த உதவியை பத்தி ஆழ்வார்கள் சொல்லிட்டு இருக்காள்னால், பிரான் பெருநிலங் கீண்டவன் பிரான், அமலனாதி பிரான். அமலன் ஆதி பிரான். அமலன் குற்றமே இல்லாதவன், ஆதி ஜகத்துக்கு காரணம் பிரான். சேர்த்து வேதாந்த தேசியின் வியாக்கியானத்தில் சொல்றார், ஆதினா ஜெகத்காரணம், ஜெகத்காரணம் தான் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தாங்க. அதான அவர் பண்ண உபகாரம். உபகார பரம்பரை, பெருமானுடைய கிருஷி பரம்பரை, உபகார பரம்பரைன்னு சொல்லுவார்கள். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணை தொழில்கள், சிருஷ்டவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம். ஒரு ஜீவனை முமுட்சுவா ஆக்கி வைகுந்தத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பெருமாள் பண்ணியிருக்கிற உபகாரம் 1 2 இல்லை. தனக்கெல்லாம் பண்ணியிருக்கிற உபகாரத்தை வரிசையா நினைச்சுக்கணும். தொண்டரை புலியாழ்வார் தான் பண்ணார். திருமாலையில் முதல் 3 பாசுரங்கள் தான் அனுபவிச்சார். அதாவது கனைத்திடம் ஆழ்வாருடைய பாசுரத்தின் போது உலகத்தையெல்லாம் பெருமான் தன் வயிற்றில் வைக்கிறார். அந்த பெருமானுடைய திருநாம வைபவத்தை சொல்றார். காவலில் புலன வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துழுதர்கின்றோ நமந்தவர் தலகள் மீதே. முதல் பாட்டு திருநாமம் ரட்சிக்கும்னார். பச்சமாமல போல்மேனி பவளவாய கமல செங்கன் அச்சுதா சொல்றதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நாமங்களை சொல்ற இன்பத்தை விட்டுட்டு வைகுந்தமே வேண்டாம்னார். இந்த பூலோகத்தில் இருக்க மாட்டேன், வேதநூல் பிராயன் நூறுன்னு சுருட்டார். இந்த முதல் 3 பாசுரம் அனுபவித்தார். அதுக்கப்புறம் 11 பாசுரம், 10 பாசுரம், 10 பாசுரம். இந்த ஒன்னொன்னா பெருமான் தனக்கு பண்ணியிருக்கிற உபகார பரம்பரை. அவன் எத்தனை நல்லது தனக்கு பண்ணியிருக்கார். ஒரு ஜீவனை, ஒண்ணுமில்லாத வறண்டு கிடந்த ஜீவனை நன்கு பண்பாக்கி உழுது செப்பனிட்டு விதைத்து தண்ணீர் பாய்ச்சி எருவிட்டு காத்து கருப்பு வராத காப்பாற்றி களை பறித்து களத்து மேட்டிலேயே படுத்துட்டு கதிர் அறுத்து போரடித்து அப்புறம் அதை சாணகத்தில் போட்டு தீட்டி உமிய விலக்கி அரிசி எடுத்து சோறு சமைச்சு ஒரு உழவன் உழர்த்துவன் சாப்பிட்றதுக்குள்ள என்ன பாடுபடுறான். இதெல்லாம் அவன் பண்ணின உழவு பரம்பரை, கிருஷி பரம்பரை. கிருஷி நம் அதே மாதிரி இப்போ ஒண்ணுமில்லாத ஒரு விதையே நல்லா அரிசிச்சோறு ஆக்கிறதுக்கு அவன் எவ்வளவு பாடுபடுறானோ அதே போலத்தான் பெருமானும் வறண்டு இருக்கிற ஒரு ஜீவனையும் எத்தனை உபகாரம் பண்ணி பண்ணி ரட்சிக்க பார்க்கிறார். முதல் உபகாரம் சிருஷ்டித்தது. நம்ம அத்தனை பேரையும் படைச்சிருக்காரு, அதுவே அவர் பண்ண உதவி. சிருஷ்டித்து எங்கேயோ விட்டுட்டு போயிடல, உள்ளே இருக்காரு. யாரும் எந்த பொருளை பண்றவாலும் அதுக்குள்ளதான் உட்காந்துருக்கிறது இல்லை. இப்போ ஒரு பொற்கொள்ளர் நமக்கு நல்லா அடிகை பண்ணி கொடுத்தார், நான் அதோடயே இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா, சுவாமி நான் போட்டுக்கிறதுக்கு அடிகை பண்ணுவான்டா மீரா இருக்க முடியும்னு கேட்போம் இல்லையா. ஆனா பகவான் சிரட்டமான பதார்த்தங்கள் எதெல்லாத்தையும் சிருஷ்டித்திருக்காரோ அது அத்தனைக்குள்ளேயும் அவரே இருக்கார். ததேவானு பிராவிசது ததனு பிரவிஷ்ய சத்திய தெச்சாபவது. அப்ப உள்ள இருக்கிறதே அவன் பண்ணும் உபகாரம். ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண வச்சது உபகாரம். வேத சாஸ்திரத்தை கொடுத்தது நல்லது தீயது தெரிஞ்சுக்கிறதுக்காக உபகாரம். ஆச்சாரியர்களை உபதேசம் பண்ண வைத்தது உபகாரம். அவதரித்து ரட்சிக்கிறது முன்னோடியா இருக்கிறது உபகாரம். அதனாலதான் சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம். சிருஷ்டிக்கிறார், அவதரிக்கிறார், சாஸ்திரத்தை கொடுக்கிறார், ஆழ்வார் ஆச்சாரியர்களை பிறப்பிக்கிறார். இது எல்லாம் பெருமாள் பண்ணியிருக்கிற உபகாரம். அந்த உபகாரம் பரம்பரையா சின்னதா அப்படி கொழுந்து விட்டதுலேயே அந்த ஆரம்பிச்சு பெரிய மரமா வளர்க்கிற வரைக்கும் நம்ம வளர்த்திருக்கார் இல்லையா பெருமாள். சின்ன பக்திய விதையா விதைச்சதுல இருந்து கரை புரண்டு மோட்சத்துக்கு போனன்னு நம்ம கிட்ட விருப்பம் வருதே அது வரை அவரவர்கள் நாம 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்ப்போம். இப்போதான் உபன்யாசம்லாம் வந்து உட்காந்துருக்கோம், கோருக்கு போறோம், அது போறோம், நெத்திக்கு எடுக்கிறோம், திரும்ப எடுத்துக்கிறோம், வேட்டியெல்லாம் ஊற்றிக்கிறோம், எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்போ இதே நாம 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், இப்படித்தான் இருந்திருப்போமா?
இல்லை வேற மாதிரி இருந்திருப்போமாண்ணா? எப்படி வேணா இருந்திருக்கலாம். தலை எப்படி இருந்திருக்குமோ, உடுப்பு எப்படி இருந்திருக்குமோ, நெத்தி எப்படி இருந்திருக்குமோ, என்ன சாப்பிட்டுருப்போமோ, எங்க சாப்பிட்டுருப்போமோ எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தோம். இப்ப இப்படி மாறி போயிட்டோம். எப்படி திடீர்னு எதுக்கு இப்ப மாறுதல் வந்துடணும் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கோலத்தில் இருக்க போறேங்கிறத யாரானு நம்ம இப்ப இருக்கிற படத்தை 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம கிட்ட கொண்டு வந்து காட்டியிருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நானே இல்லைன்னு இருப்போம். இதெல்லாம் நான் யார் சொன்னீங்க இந்த மாதிரி நான் வைப்போ, இதெல்லாம் 10ஆம் வயசுல விளக்கு என்று அப்போ சொல்லியிருப்போம். ஆனா இன்னைக்கு மொத்தமா மாறி போயிருக்கே. இப்ப என்ன ஆகும்? அந்த 25 வருஷ பழசு படத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட காட்டுவா. அது வச்சிருக்கமே, அது போகாது இல்லை. இது வேணா கிடைக்காத அப்ப இருந்திருக்கும். ஆனா அப்ப இருந்த படம் இப்ப கிடைக்குமோ இல்லையோ, அதை நம்ம வீட்லயே வச்சுன்னு பார்த்தா சற்றே வெட்கப்படுற ஆப்பிள் இருக்கும். நாம அப்படி இருந்துட்டோம். இப்போ சரி, ஏதோ பண்டு காமரானவாரும் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் ஆழ்வாரே சொல்லிக்கிறார். பண்டு காமரானவாரும், அந்த நாள்ல எத்தனை காமத்துல நான் துடித்தேன் தெரியுமோ. பாவையர் வாயமுதம் உண்டவாரும் கண்ணும் சுழன்று பிழையோடு ஈழ வந்தேங்கினால் எத்தனை பேர் காமனார் தாதை வேளொல்லு. திருமங்கை ஆழ்வார்னு சொன்னாலே பேரழகர். அவருக்கு இருக்கிற ஆண்மை, அவருக்கு இருந்த சக்தி எந்த பெண்ணும் காதலிப்பலாம். அந்த அளவுக்கு காமனாக திரிந்தார். எல்லாம் மாறி போச்சு. கடைசியில இங்கேயா அங்கேயா அடிநாயே நிறைந்துட்டேனேன்னு பாடிட்டு இருக்கார். ஆழ்வார் வீரவாழ் வேலை எடுத்தார் என்னால் நடுங்காதவன் லோகத்தில் இருந்திருக்க மாட்டான். ஆனா திருநெடுந்தாண்ட கடைசி பாட்டு முடிய போறது, நெடியானை அடி நாயேன் நினைந்துட்டேனே. தன்னை போய் நாயின்னு சொல்லிக்கிறவரா திருவங்கை ஆழ்வார். ஆனா சொல்லிவிட்டாரோ இல்லையோ, இதே அவர் கொள்ளையடிச்சிருக்கிற படத்தை அப்ப கொண்டு காமிச்சா எப்படி சொல்லுவார்? அது அன்று, இது இன்று. பண்டு காமரானவாரும் பாவையர் வாயமுதம் உண்டவாரும் இன்று கண்டு காலால் ஊன்றி ஊன்றி தள்ளி நடவாமன். இப்ப புரிஞ்சு விட்டார் ஆழ்வார். அன்னைக்கு இன்னைக்கு இந்த வித்தியாசம் வந்ததே எதனால்? நாம ஏதான ரொம்ப திட்டம் போட்டு இந்தந்த வருஷத்துல இன்னென்ன மாதிரி இருக்க போறோம்னு மாத்தினமா? இல்லையோ இல்லையோ. அப்ப மாத்திருக்காரு. அதுதான் உபகாரம். பகவான் பண்ணின உபகாரம் கிருஷி பரம்பரை. அன்னிலேருந்து படிப்படியா, அதே அன்னைக்கே நம்ம கிட்ட வந்து இந்த படத்தை காட்டி நாளிலேருந்து நீ இப்படி இருக்க போறேன்னு சொல்லியிருந்தா ஒத்துட்டு இருக்க மாட்டோம். அதை மெதுவா நடத்தி நமக்கே தெரியாம பறிச்சிட்டாரோ இல்லையோ. நாம எப்படி மாறி வந்தோங்கிறது நமக்கே தெரியலையே. இப்போ ஆழ்வாரதைத்தான் சாதித்தார். எனக்கே புரியல. பெருமான் வந்தான், என்னோட கலந்தான். எப்படி எனில், கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள் இருத்தும் வியந்து என்னை தன் பொன்னடி கீழென்னு அறுத்தித்தனைத்தோர் பல நாள் அழைத்தேற்கு பொருத்தமுடை வாமனாய் வந்து எந்தன் கருத்தையுறவித்திருந்தான் கண்டுகொண்டே. பகவான் இப்ப வாமனமூர்த்தியா வந்து என் நெஞ்சத்தோட கலந்து அமர்ந்திருக்கார். ஏன் வாமனமூர்த்தியான்னு சொல்லணும்? மற்ற பேர் பரசுராமமூர்த்தியாய் இல்ல நரசிம்மமூர்த்தியான்னு சொல்லக்கூடாதா? வாமனனா வந்தான் எதுக்கு சொல்றாருனால், வாமனாவதாரத்துலதான் தான் செய்யற காரியத்தை எப்படி செய்ய போறோம்னு கொடுக்கிறவனுக்கே தெரியாம ஏமாத்தி விடுது. பகவான் ராஜ்யத்தை பறிச்சுன்னு போனாரே, அவனுக்கு எதான் அது போறதுன்னு தெரியும். ஆனா அவனை ஒத்துக்க வச்சுதான் வாங்கினார். அவன் ஒத்துன்னு இருக்கான். ஆனா தான் ஒத்துன்றதுனால இவ்வளவு பேட போறதுன்னு அவனுக்கு தெரியவே போறது இல்லை. அப்ப அவனுக்கே தெரியாம 3 அடி மண் வேண்டி அவந்தையே தான் வாழ்ந்து நல்லதாக்கிட்டாரோ இல்லையோ. பகவான் நம்ம கிட்ட பண்றது அப்படித்தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நாள் எங்கோ ஒரு கோவிலுக்கு வான ஆரோத்தர் வந்து சொல்லச்சே, நாம மொத்தமா இழக்க போறோங்கிறது தெரியாது. ஆனா அன்னைக்கு இருக்கிறத சொத்து நினைச்சிருந்த வச்சுதான் நான் சொல்லிட்டேன். ஒன்னும் இழக்கலை. இப்போ அப்புறம் தான் பெற்றிருக்கிறோம். உண்மை அதுதானே தவிர. ஆனா அன்னைக்கு தேதி கேட்டிருந்தா இதெல்லாத்தையும் நீ விட்டுனோம்னா, யார் இதெல்லாம் நான் இழக்கவே தயாரா இல்லைன்னு சொல்லியிருப்போம் இல்லையோ. அப்ப நாம இழந்தோங்கிறது தெரியாம ஏமாத்தி பிடிங்கி விட்டாரோ இல்லையோ. அது பண்ணதார் வாமனன் தானே. அதனாலதான் வாமனமூர்த்தியை போலே எந்தன் கருத்தையுற வீத்திருந்தான் கண்டுகொண்டே. என் கருத்தில் வந்தார், அமர்ந்தார், வீற்றிருந்தார், பார்த்துட்டு இருக்கார். என்னன்னா, அவர் ஒத்தருடைய உள்ளத்துக்கு மட்டும்தான் 25 வருஷ பழைய புகைப்படமும் தெரியுது, இப்ப இருக்கிற புகைப்படமும் தெரியுது. நடுவுல இவருக்கு தெரியாத என்னென்ன நடவடிக்கை எடுத்தாருங்கிறது அவருக்கு தான் தெரியுது. இதை ஞாபகத்துல வச்சிருந்து இருந்தான் கண்டுகொண்டே, இருந்தான் கண்டுகொண்டே. என்ன நல்ல வேலை இந்த குழந்தைய மாத்தி அழைச்சுன்னு வந்துட்டோம்னு திருப்திப்பட்டுக்கிறான் இல்லையோ. ஏதோ தீய குழந்தை, அதை சரிப்படுத்தி ஒரு தாயார் கொண்டுட்டாள்னா அந்த குழந்தை இப்போ ஒண்ணும் இல்லாத ஒழுங்கா தன் பக்கத்துல படுத்து தூங்கிண்டா எவ்வளவு திருப்தியா இருக்கு அவளுக்கு. அதை போலத்தான் பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப நாம பார்க்க வேண்டியது அதே அவதாரம், அதே குணம். இதற்குத்தான் பெருமான் உபகரிக்கிறார். உபகாரம் பண்றதுங்கிறது அப்படி இருந்தவனை இப்படி திருத்தி விடுறாது இல்லையோ. அமலன் ஆதி பிரான். பிரான் உபகாரகன், உபகார பரம்பரை. சின்னதா விதைச்சதுலேருந்து பெருசா கடபரித்து சோறு சமைக்கிற வரைக்கும் பகவான் செய்த உபகார பரம்பரை. அதுக்கு நாம என்ன பண்ணணும்? பிரத்யுபகாரம் பண்ண வேண்டாம் அப்படின்னா பிரதி சம்பாவனை.
அவர் ஒரு உபகாரம் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நம்ம எதாவது திருப்பி செய்ய வேண்டாமா? எத்தனையோ நான் எதிர்த்தாலும் அவர் நமக்கு நல்லது பண்ணியிருக்கார். அப்படி இருந்துச்சா நான் திருப்பி பண்ணோம்னா என்ன பண்ணணும்? உபகாரம் கொண்டு போகணும். இது உபகாரம் இல்லை, இது உபகாரம். கோவிலுக்கு பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிற மூலியம் அப்போ முந்திரி பருப்பு, திராட்சை, புஷ்பம், பழம் எல்லாம் வாங்கிட்டு போகிறோம். அர்ச்சகர் கேட்பார், ஏதான உபகாரம் கொண்டிருக்கீங்களா என்று கேட்பார். உபகாரம் பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்துன்னு போகிற திரவியங்கள், அதான் உபகாரம். கொண்டிருக்கீங்களான்னு கேட்டால் ஒன்றும் கொண்டணுமாண்ணா அப்படின்னு திருப்பி கேட்போம். பெருமாள் சேவிக்க வரையே ஏதாவது வாங்கிட வேண்டாமா, அவர் சமர்ப்பிக்க வேண்டாம், அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்கே. இப்போ நான் கொடுத்து என்ன இப்போ புதுசாக அவர் வாங்கிக்க போறாருனா, நீ கொடுக்குறியான்னு தான் பார்க்குறாரு. நீ கொடுத்து அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. இப்போ நீ கொடுக்கணும் இல்லையோ, அதுக்கு மெனக்கடணும், போகணும், நிற்கணும், வாங்கிட்டு வரணும். எத்தனை நாள் இந்த மாலையை அறுபத்தரை தொடுத்து வச்சிருந்தாரு, சட்டுன்னு போனோம் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ இது இப்போ நாம தொடுக்கணும்னா அப்போ நாழி தானே. இப்போ எல்லா கோயில்களுக்கும் மாலையை நம்மளே தொடுத்தா, நம்ம வீட்டுக்கு பெருமாளுக்கு மாலையை நம்ம தொடுத்தோம்னா விடுதி புஷ்பத்தை வாங்கி நம்மளே கொடுக்கலாம். இல்லை தொடுத்த புஷ்பத்தை நாம போய் வாங்கிட்டு வரலாம். இல்லை தொடுத்த புஷ்பத்தை வீட்டில் வேலை செய்கிற வாழ்க்கை 20 ரூபா பணம் கொடுத்து நீயே பூவை வாங்கி கோவிலில் கொடுத்துட்டு போடுன்னு சொல்லிடலாம். 3 செய்யலாம். அதில் எது நமக்கு ஸ்ரத்தை இருக்குங்கிறத பொறுத்தது. இப்போ நானே விடுதி பூ வாங்கி தொடுத்தேன்னு சொன்னால் நிறையா ஸ்ரத்தேன்னு அர்த்தம். இல்லை தொடுத்த பூவை நான் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்குறேன்னு அர்த்தம். யாரோ கொண்டு போய் கொடுனா அவனுக்கு பாக்கியம்னு அர்த்தம். அப்போ இந்த பாக்கியம் நமக்கு இல்லை. இப்போ காசு கொடுத்து பெருமாள் பார்க்க போறாரா? இல்லை அவர் முன்னாடி யார் போய் நிற்க போறா? அவர் நான் நிற்க போறது இல்லையே. யாரை வேலைக்கு வச்சிருப்போமோ அவர் பெருமாள்கிட்ட போய் சமர்ப்பிக்க போறார். கடைசியில் அவரைத்தான் அர்ச்சகருக்கு தெரிஞ்சே போடும். நம்மளை திருப்பி கூட பார்க்க மாட்டார் அவர். நித்தியம் யாரோ இப்போ திடீர்னு நானே ஒரு நாள் வாங்கிட்டு போனேன்னா, நீர் யார் சுவாமி உங்ககிட்ட எல்லாம் வாங்கிக்கலாமான்னு தெரியல. இல்லை நான் தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன்னா, ஓ அவரை நீர் தான் அனுப்பிச்சிருந்தீரா? அவர் தான் நினைச்சேன். அப்போ அந்த அளவுக்கு நாம பொழுது ஸ்ரத்தை இதெல்லாத்தையும் ஒதுக்க மாட்டேங்கிறோம். அவர் உபகரித்தார், நாம் உபஹரிக்க வேண்டும். நாம உபகாரத்தை சமர்ப்பிக்க போறோம். ஆராதனமோ அனுசந்தானமோ அனுஷ்டானமோ இதெல்லாம் பெருமானுக்கு நாம் பண்ணும் பிரத்யுபகாரங்கள். அப்ப அவர் உபகாரகன். அதை நாம தெரிஞ்சினது ஆச்சரியமான கூர்மாவதாரத்தாலே. இத்தனை இடத்துலையும் வச்சு உபகாரம் பண்ணாரோ இல்லையோ. அதனால 2 உபகாரகர். 3 வராகாவதாரம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானவிலா பன்றியான் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனால் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே பெருத்த வராகாவதாரம். வராகாவதாரத்தில் ஆழ்வார் நம்மாழ்வார் ஈடுபட்டவர். கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லது. இது எனக்கு தெரிஞ்ச நல்லது, உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோன்றார். ஆனா ஆழ்வார் சொல்ல அம்பலமேறிடுமா? ஏழை சொல்ல அம்பலமேறாதுன்னு ரொம்ப நாளா ஒரு பேச்சு உண்டு இல்லையோ. ஏன் சொல்லியிருக்காள் அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்கா. ஏழை சொல்ல அம்பலமேறாதுன்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார். என் பேச்சு அம்பலம் ஏற போறதா? யாரும் கேட்க மாட்டான். ஈன சொல்லாயினுமாக எருதிரை வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்தபிரான் கற்பகம்சே அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஞானப்பிரானை அல்லார் இல்லை நான் கண்ட நல்லதுவே. இது எனக்கு தெரிஞ்ச நல்லது, உங்களுக்கு சொல்லிட்டேன். நல்லதை எடுத்துக்கலாம், புத்தி இல்லைன்னா விட்டுடலாம். உங்க பாடு. ஈனச் சொல்லாயினுமாக, என் சொல் ஈனச்சொல். ரொம்ப தாழ்ந்தவன் நான். எனக்கு என்ன பணமா பட்டமா பதவியா படிப்பா ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்தது, ஈஸ்வர கிருபா கடாட்சம். அது ஒன்றை மட்டும் முழுக்க வச்சிருந்தாரும் இல்லையோ. மற்ற ஏதும் இல்லாட்டாலும் ஈனச் சொல்லாயினுமாக எரிதர வையம் முத்தும் ஏனத்திருவாய் இடந்தபிரான் கற்பகம்சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும். வானத்தவர்க்கும் ஆகாசத்துல தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கும், அல்லாதவர்க்கும் மனுஷலோகத்தில் இருக்கிற நமக்கும், மற்றெல்லாயவர்க்கும் நித்த சூரிகளா இருக்கட்டும், முக்தர்களா இருக்கட்டும், தானவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், யார் வேணுமானாலும் இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் ஞானப்பிரானை அல்லார் இல்லை. வராக பெருமான் திருவடிகள் தான் ஒரே தஞ்சம், ஒரே புகழ். அதை பற்றுங்கள். நான் கண்ட நல்லதுவே, எனக்கு தெரிஞ்ச நல்லது சொல்லிட்டேன். இனிமே நீங்க எடுத்துக்கலாம், விடலாம். ஏன் விட போறோம்? ஒருத்தர் இதுதான் வசதியான சகர பொங்கல் சாப்பிடுங்கன்னு சொன்னா வேண்டான்னு விடுவோமா? பிடிவாது பிடிக்குமா? சரின்னு எடுத்துருவோம் இல்லையோ. வராக பெருமானே உலகத்தையே ரட்சிக்கக்கூடியவன். ஏன்னா பிரளய சாகரத்துல பூமாதேவி ஆகப்பட்டு விட்டா. அந்த சமுத்திரத்திலே அந்த பூமியை இடர்ந்து கொடுத்தாரோ இல்லையோ. அப்படின்னா சர்வலோக சரண்யத்துவம், இதுதான் அவரிடத்தில் இருக்கிற குணம், ரொம்ப முக்கியமான குணம். சர்வலோக சரண்யன், அனைத்து லோகத்துக்கும் சரண்யன். அப்படின்னா பற்றத்தக்கவன் அர்த்தம். சரணாகதி பற்றுதல், சரணாகதன் பற்றுபவன், சரண்யன் பற்ற தகுந்தவன். பகவான் தான் பற்ற தகுந்தவர். நாம பற்றுகிறவர்கள், நாம செய்யறதுதான் பற்றுதல் என்கிற சரணாகதி.
அப்ப சர்வலோகத்துக்கும் சரண்யனாக இருக்கிறார். ஆனா இந்த ஸ்லோகத்தை விபீஷணன் சொல்றார். நிவேதகத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. அனைத்துலகத்துக்கு சரண்யன் பெருமான். அப்படின்னா அனாலோசித விசேஷ அசேஷ லோகசரண்யன். இதுதான் அடிக்கடி பூர்வர்கள் சொல்றது. அனாலோசித, ஆலோசனம் பண்ணாம ஏத்துக்கிறார். விசேஷ அசேஷ லோகசரண்யன். ஒத்தர் மிச்சம் வைக்காமல், ஒரு துளி ஆலோசிக்காமல், அவன் எப்படி நேத்தி வரைக்கும் இருந்தானோ அதை பத்தி கவலைப்படாமல் இன்னைக்கு சரணம் வந்தா உடனே ஏத்துக்கிறார் இல்லையோ, அதுதான் அசரண்ய சரண்யன்னு சொல்லுவார்கள். வேறு புகலிடம் மற்றவர்களுக்கு புகழாயிருக்கிறான். ராமானுஜரே கத்தியத்தினுடைய தொடக்கத்தில் அசரண்ய சரண்யாம் சரணமகம் பிரபத்தியன்னு சாதித்தாரோ இல்லையோ. வேறு புகழ் இல்லை, வேற தஞ்சம் இல்லை. அப்ப தஞ்சமற்றவர்களுக்கு தஞ்சமாய் பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலார் பற்ற நின்றானே. இது 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. கங்குலும் பகலும் இந்த பாசம். கங்குலும் பகலும் கன்றியிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உண்ணவிட்டென்னும் இருநிலன் கைதொடாவிருக்கும் செங்கையல்பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்கின்றாய் என்று நம்மாழ்வாருடைய தாயார் பராங்குஷனாகி போய் திருவரங்கத்தெம்பெருமானிடத்தில் கேட்கிற ஆச்சரியமான பாடம். அதிலே ஒரு பாசுரம். பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய் பற்றிலார் பற்ற நின்றானே. பற்றிலார் வேறு புகழ் இல்லாதவர்கள், பற்ற அவர்கள் பற்றும்படிக்கு நின்னவன். அப்ப அசரண்ய சரண்யன் சம்ஸ்கிருதம், பற்றிலார் பற்ற நின்றான் தமிழ். எவ்வளோ ஆச்சரியமான சம்ஸ்கிருதம் தமிழ் பத்தில. அது அசரண்ய சரண்யன் பற்றிலார் பற்ற நின்றான். வடகலையும் தென்கலையும் இதில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். இதை தவிர வேற எங்க அதை பத்தி பேசணும்னாலும் அதை ரசிக்காது, நல்லதையும் செய்யாது. இதோ இருக்கே, வடகலையான சம்ஸ்கிருத வேதம் அசரண்ய சரண்யன், தென்கலையான தமிழ் வேதம் பற்றிலார் பற்ற நின்றான். இந்த ரெண்டு எவ்வளவு ஒன்னா ரிஷிகள் என்னைக்கு கோத்தார், என்னைக்கு ஆழ்வார் கோத்திருக்கார். அத்தனை பேரும் ஒரே பேச்சா ஒன்றா சொல்லியிருக்காளேன்னு அனுபவிச்சாதான் நமக்கு ஆனந்தம். அந்த அனுபவத்துல தான் பெருமானும் சரி நம்ம விஷயத்த அனுபவத்தில் இருக்கார், நித்திய அனுபவத்தை கொடுப்போம் என்று கொடுத்து கூட்டின்னு போறார். ஏதோ ஒரு நிமிஷம் அவருடைய கடைக்கண் பார்வை வினாடியில அரை வினாடி படுமான்னு காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஒதுக்கிறதுக்கு எல்லாம் அவர் என்ன நாம ஆளா? அவர் ரொம்ப பெரியவர். அந்த பெரியவர்கிட்ட ஏதோ கொஞ்சம் பிச்சை எடுக்கிற மாதிரி வாழ்ந்து நம்ம போறதுக்கு வழி தேடிக்கணுமே தவிர அதை விட்டு என்னமோ நம்ம வீட்டு புழக்கடை தோட்டத்தில் அமர்ந்திருப்பார் நினைச்சிட்டு கூட. பெருமான் ரொம்பவே பெரியவர். வருவார், வரமாட்டார்ன்றது இல்லை. ஆனா அது ஆழ்வார்களுக்கு வருவார். நமக்கு வருவாரானா அந்த பக்தி துளியான்னு இருந்ததுன்னா தான் வருவார். பகவான் உபகாரகன். அந்த உபகாரகனே இப்போது வராக பெருமானாய் அசரண்ய சரண்யன். யாருக்கு பற்று இல்லைனாலும் அவர் தான் பற்று. ஒரு சுவயம்பூவமனு எங்க போறதுன்னு தெரியல. உலகத்தை படைக்க ஆரம்பித்தார். படைச்சா வைக்கிறதுக்கு பூமி ஒண்ணும் இல்லையோ. பூமியைத்தான் ஹிரண்யாக்ஷன் கொண்டு போய் ஜலத்துக்குள்ள மறைச்சு வச்சுட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. பிரம்மாவுக்கும் புரியல. அவர் ஒரே கோபம். கோபம் வந்துட்டு அவா மூக்க விடைச்சுன்னு பேசுவார். இன்னமும் கண்ணெல்லாம் விரிஞ்சு போயிடும், காதெல்லாம் விரிஞ்சு போயிடும், மூக்கெல்லாம் விடைச்சுட்டு அந்த மூக்கு விரிஞ்சிட்டு இருக்கிற தான் அந்த குட்டி பன்றி வெளியில விழுது. சின்ன பன்றி கிடுகிடுன்னு வளர்ந்து யானை அளவுக்கு 100 யானை அளவுக்கு பெருசா படுத்து. யார் நீன்னு கேட்ட உடனே முடிஞ்சே படுத்து ஹிரண்யாக்ஷன். இவர் யாருன்னு விசாரிக்கிறதுக்குள்ள வந்த வேலையே முடிஞ்சு போச்சு. அவளது சடக்கென வராக பெருமான் முடித்துட்டார். பூமி பிராட்டி இடர்ந்தெடுத்தார். இன்றும் கோல வராக முன்னாய் நிலங்கோட்டிடை கொண்டையந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் என் ஆழ்வார் பாடியபடிக்கு கோலவராகம் ஸ்ரீ பூவராகன் உயர்ந்த வராக பெருமாள். நான் கண்ட நல்லது, எனக்கு தெரிஞ்ச நல்லது வராகன் திருவடிகளை பற்றுங்கோள். யாரும் நித்த சூரிகளும் அவனைத்தான் பற்றறா. முக்தர்கள், பத்தர்கள், தேவர்கள், ரிஷிகள் பரமாத்மஸ்தமை வைகா நான்யோஸ்தி ஜெகதப்பதே. ஜெகத்துக்கு பதியே பரமாத்மா நீயே தனியன் பிறப்பிலி என்று மொத்த ஆழ்வார்களும் பாடியிருக்கார். அப்ப வராக பெருமான் காட்டிய குணம் அசரண்ய சரண்யத்துவம். ஒன்று மிச்சமிடாமல் எத்தனை தாழ்ந்தவனுக்கும் தானே தஞ்சம், தானே புகலிடம். நாம அறிவொன்னுமில்லாத ஆய்க்குலம், அவன் குறைவொன்னுமில்லாத கோவிந்தன். அப்ப சரணாகதி சரணமற்றவர்களுக்கு சரண்யனாக இருக்கிறார். அதனாலதான் நான் கண்ட நல்லது நம்மாழ்வார் முடிச்சுட்டார். இதே போலத்தான் சஞ்சயன் சொன்னான். அங்க இருக்கு பாருங்க, ஒரு சம்ஸ்கிருதம் ஒரு தமிழ். நான் கண்ட நல்லதுன்னு இவர் சொன்னார் இல்லையோ. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுத்தர தத்திர ஸ்ரீமதியோ பூதிகி துருவாநீதிர் மதிர் மம. எம் புத்தி இப்படி சொல்றது சஞ்சயன் சொல்லிட்டார். அப்ப மதிர் மமான்னா நீங்க ஒத்துங்கோ இல்லை, எனக்கு கவலை இல்லை, இது என் எண்ணம்,
இது சஞ்சயன் சொன்னது. அதே போல இவர் சொன்னார், இப்ப நான் கண்ட நல்லது, உங்களை பத்தி எனக்கு தெரியாது. கண்ணுன்னு சிறுத்தாம்பு கடைசி பாசுரத்தில் கடைசி வரியில் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன் என் அப்பன் அன்னித்தென்பு நம்பி என்னக்கால் அன்னைக்கு மமுதூரும் என்னாவுக்கே. இவெல்லாம் நம்ம ரொம்ப ஜாகிரதையா என்னன்னு சேர்த்து விடுறா. மத்தியில் மமாங்கிறார் ஒருத்தர், நான் கண்ட நல்லதுங்கிறார் ஒருத்தர், என்னாவுக்குங்கிறார் ஒருத்தர். ஏன்னா நாம சொல்லி பார்க்கறோம், நம்மாழ்வார் காரிமாறன் சொல்லி பார்க்குறோம், நாக்கு கொண்டு ருச்சிக்கவே இல்லை. முதல் வேழ்வாட்டு கட்ட அமுதூரும் அமுதூருங்கிறதே ஒண்ணு எங்க நாக்குக்கெல்லாம் அமுதூர்ல என்ன, நான் உங்க நாக்குக்கேன்னு பாடலையே, என் நாக்குக்கேன்னு பாடியிருக்கேன். என்னாவுக்கு அமுதூரம், உங்க நாக்குக்கு கண்ணன்னாலே அமுதூர்ல. அதுக்கப்புறம் கண்ணனுக்கு மேல கிட்டதுட்டா தத்தம் நம்மாழ்வார்னு சொன்னா அமுதூருமா? பகவானை தாண்டி பாகவத பிரபாவம் தெரிஞ்சான்னா அந்த அமுதம் உங்களுக்கு கூற போறது. ஆக இவா ஒத்தத்தரும் மதிர் மம அமுதூரும் என்னாவுக்கே, இதோ நான் கண்ட நல்லது. அப்ப வராக பெருமானே அனைத்துலகுக்கும் சரண்யன். அடுத்து ஸ்ரீ நிருசிம்ம பெருமான் பெருத்த திருமேனியோடு அவதரித்தார். அவர் காட்டிய குணம் பக்த பராதீனத்துவம், பக்தர்களுக்கு அடங்கிய தன்மை. அகம் து பக்த பராதீனா, பெருமாள் எத்தனையோ அடங்காதவர், ஆனா பக்தர்கள்னா அடங்கிடுவர். விஜிதாத்மா விஜேதாத்மா, விஜிதாத்மா விதேயாத்மான்னு திருநாமங்கள் இருக்கும் இல்லையோ, அதை பிரிக்கிறச்சே விஜிதாத்மா அவிதேயாத்மான்னு பிரிக்கலாம், இல்லை விஜிதாத்மா விதேயாத்மான்னு பிரிக்கலாம். விதேயாத்மான்னு பிரிச்சா கட்டுப்படுறவர்னு அர்த்தம், அவிதேயாத்மான்னு பிரிச்சா கட்டுப்படாதவர்னு அர்த்தம். ஆதிசங்கர பகவத்பாதர் சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே கட்டுப்படாதவர்னு பண்ணார். ஸ்ரீ பராசரவட்டர் வியாக்கியானம் பண்றச்சே அவிதேயாத்மா இல்லை விதேயாத்மா கட்டுப்படுறவர்னு வியாக்கியானம் பண்ணார். ரெண்டு பேரும் சொன்னது சரி. அவர் சொன்னது வேதாந்தம், சம்ஸ்கிருத வேதாந்தம் பார்த்து கட்டுப்படாதவர்னு எழுதிட்டார். இவர் ஆழ்வார் பாசுரத்தை பார்த்துட்டு கட்டுப்படுறவர்னு எழுதிட்டார். என்ன யசோதா அன்போட வரைச்ச கட்டுப்பட்டானோ இல்லையோ, கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். முதல்ல யசோதை கட்ட நீளமே போறல, பெருத்துட்டே போனார். கடைசியில் யோசிச்சா நம்ம யாரோட சண்டை போடுறோம்? இங்கே சிசுபாலன் இல்லை, தந்தபக்தரன் இல்லை, இருக்கிறது நம்ம பெத்த யசோதை. அவள்கிட்ட போயா நம்ம பெருமையை காட்டிக்கிறது? இப்போ எப்பவும் எங்க நன்னா செய்யணுமோ அந்த இடத்துல தான் ஆணோ பெண்ணோ பெருமையை காமிச்சுக்கணும். அதை உள்ளே எனக்கு கோபம் இருக்கு சக்தி இருக்குங்கிறத வீட்டில் காமிச்சுன்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால கண்ணன் பார்த்தார், நம்ம இவனிடத்துல எதுக்கு நம்ம கோபத்தை காட்டணும்? ஆட்டம் வரப்போறான், கம்சன் வரப்போறான், அங்க பார்த்து போகணும். சட்டுன்னு சுருக்கினுட்டார். சுருக்கணும்னா ஒரு சுத்துக்கு வராத கயிறு 10 சுத்து ஊத்திட்டாரு. வேகமா சுத்தி கண்ணன் அண்ணா கட்டி வச்சுட்டே மேல 7 தாம்பு கொண்டு அடிப்பதற்கு 7 நிலையும். அதே தாம்ப மிச்சம் இருக்கிற கயத்தை நன்னா சுருட்டின்னு இதாலே போடுவேன், போகாதே இங்கேயே நெல் ஓடணும்னு கண்ணனுக்கு ஆசை. ஞாபகச்சன்னு திட்டன்னு மித்யா கோபா. காலை எடுக்கிறார், ஓட முடியல, ஓடினேன்னா காலில் போடுவேங்கிறா. சரி அழலாமேன்னு நன்னா உதட்ட நெளிச்சுட்டு பெருங்குரல் எடுத்து விம்மி அழறதுக்கு பார்த்த அழுத வாயில போடுவேங்கிறா. ஓடவும் முடியல, நிற்கவும் முடியல, அழவும் முடியல, எதுவும் போக முடியாம சபதி நயனே மீளையன்னு விஸ்வகோப்தா என்று கோபால விசதி ஆரம்பத்தில் வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். இப்படி ஒரு கண்ணன், அந்த கண்ணன்ட்ட தெரிஞ்சுக்கிறது என்னப்பா, அடியார்களுக்கு கட்டுப்பட்டானோ இல்லையோ. ஒரு யசோதை அடியவள். இதே போலத்தான் வயசான கண்ணனுக்கும் பாண்டவ தூதனா நடக்க போறார். சகதேவன் இடத்துல சிக்கின்னு விட்டார். ஒத்துத்தட்டா போய் நான் என்ன பேசுறேன்னு கேட்டுருந்தா, நீ பார்த்து உனக்கு என்ன நல்லதுன்னு தோன்றதோ பேசின்னு தர்மபுத்திரன் சொல்லிவிட்டான், அர்ஜுனன் சொல்லிவிட்டா. கண்ணன் உள்ளூர கணக்கு பண்ணிவிட்டார், சண்டை போட வச்சுதான் ஆகணும். மற்ற யாருக்கும் சண்டை ரெண்டு இல்லை. இப்போ அதை சகதேவன் பழிச்சுன்னு போட்டு உடைச்சிட்டான். கிருஷ்ணா ஒன்னே ஒன்று, உனக்கு வேண்டியதை பேசி என்கிட்ட அபிப்பிராயம் கேட்காதேன்னா. இல்லை நீ சொல்லு, நீ என்ன வேணுமோ போய் சொல்றேன்னா ஒன்று சொல்லுவேன். இப்போ இந்த சண்டை நடக்கக்கூடாதுன்னா எங்க 2 பேராலையும் நடக்க போறது இல்லை. துரியோதனனும் போட தயாரா இல்லை, நாங்களும் போட தயாரா இல்லை. உன்னை சிறப்பிடிச்சு வச்சுட்டா இந்த சண்டையே நடக்காது. நீ ஒருத்தன் தான் இந்த சண்டையை நடத்தணும்னு பாக்குறீங்க தவிர மற்ற பேர் இல்லை. உன்னை கட்டினா போரும்னா சகதேவன். கண்ணன் வேணும்னு சிரிச்சுன்னு என்னை கட்டுடுவியா சகதேவா? பண்ண முடியாது, என்ன பண்றேன் பாருட்டு பக்கத்துல ஒரு புஷ்பமாலை எடுத்து கண்ணன் கையை கட்டி வச்சுட்டான். அதுக்கப்புறம் கண்ணனால அதை விடுபட்டுன்னு போகவே முடியலையா. சகதேவா அவுத்து விடு, நாழியாச்சு, நான் பாண்டவ தூதனம் போனோம்னுட்டு அவர் அவுத்து விட கண்ணன் போனார்னு சரித்திரம். ஏன் சம்சார கட்டை அவுத்து விடுற கண்ணனுக்கு இந்த மாலை கட்டை அவுக்கு தெரியாதன்னா பக்தன் கட்டின மாலை இல்லையோ, அதனால அவிழ்க்கவே மாட்டான். பக்த பராதீனா, தான் பக்தர்களுக்கு அடியவன். அதுவும் எந்த பக்தன்? பெரிய பண்டிதன் அல்ல, 5 வயசு குழந்தை பிரகலாதன், பக்த பிரகலாதன். அவன் பார்த்து இந்த தூணுக்கு நடுவில் இருக்கிறான்னு கை காமித்தால் அங்கேயே தோன்றினான் இல்லையோ. பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத எங்கு முளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து. பெரியவாச்சன் வியாக்கியானத்தில் சாதித்தார், தன் சிறுவன் எங்குமுடன் கண்ணன் என்ற மகன். கண்ணன் எங்க இருக்கிறார்னு சொன்னதுதான் ஒரே தப்பு. ஹிரண்யகசிபுக்கு ஒரே கோபம். அது எப்படி பகவான் எங்கு இருக்கிறார் நீ சொல்லலாம்? என் நாமத்தை சொல்லணும்னு கோவிச்சுக்கிறான். நீ என் மகனே இல்லேன்னு தெளிச்சுட்டான், விட்டுட்டான். உடனே நம்மாழ்வார்
எப்ப ஹிரண்யகசிபு பிரகலாதனை தன் மகன் இல்லை என்றாரோ இப்ப நான் என் பிள்ளையா ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் விட்டார். அவர் தான் இல்லைன்னு விட்டாரோ இல்லையோ, இப்ப நான் என் பிள்ளையா எடுத்துக்கிறேன். எங்கு முழன் கண்ணன் என்ற மகன், மகன் யாருக்கு? ஹிரண்யகசிபு தான் வேண்டாம் விட்டானே என்ற மகன் இப்ப நம்மாழ்வார் தனக்கு மகனா ஏற்றுவிட்டார். அவ்வளவு சிறுவன் இதோ இருக்கிறான்னு சொல்ல அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழுயிர் சிங்க உருவாய் பகவான் தூணுக்கு மத்தியத்திலே தோன்றினார். அப்ப சிறுவன் கை காட்டின இடத்துல தோன்றினார் பக்த பராதீனன். அதோட இல்ல, மத்வாச்சாரியர் வியாக்கியானம் பண்ணிச்சே சொல்றார், எத்தனை பேருடைய ஆசையை நிறைவேற்றிட்டான் பாருங்க. பிரம்மா பக்தன், அவர் கொடுத்த வரத்துக்கு அடங்கித்தானே பெருமாள் பிறந்தார். நீர் பாட்டுக்கு ஏதோ கொடுப்பீர், நான் அதெல்லாம் பார்த்துன்னு பறக்க முடியுமாண்ணா அப்படின்னு அவர் சொல்லலையே. இப்போ உள்ள இல்லை, வெளியில இல்லை, ஆகாசத்துல இல்லை, பூமியில இல்லை, ராத்திரியில இல்லை, பகல்ல இல்லை, பிராணன் இருக்கிறது இல்லை, பிராணன் இல்லாத இல்லை, அத்தனை நரம் இல்லை, மிருகம் இல்லை, யாராலையும் மரணம் கூடாதுன்னு கேட்டு வச்சிருந்தானோ இல்லையோ. அப்ப இதெல்லாத்தையும் உடைச்சிட்டு நான் நீர் வாட்டுக்கு ஏதோ உம்மகிட்ட கேட்டவனை கொடுத்துட்டு நான் தானே ஆட்டேன். அதுக்கு இப்போ எப்ப நீர் உதவி நம்ம கிட்ட வந்தீரோ ஏன் இஷ்டத்துக்கு தான் கொல்லுவேன் என்ன பெருமாள் சொல்லலையே. அப்ப பிரம்மாங்கிற பக்தனுக்கும் பராதீனன், அவர் கொடுத்த வார்த்தையும் அவர் மீறவே இல்லையோ இல்லையோ. சாஸ்திரத்துக்கு பராதீனன், எங்கு இருக்கிறான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சாஸ்திரத்தையும் மீற மாட்டார். ஆழ்வார்கள் சொன்னது தோன்றுகிறான் அழகியான், இது ஆழ்வார்களாச்சு. அழகான திருவுருவத்தை சேவிக்கணும். அழகான நரசிம்மமூர்த்தியாய் அழகியான் தானே, அறிவுருவன் தானே. ஆழ்வார்களாகிற பக்தனுக்கும் பராதீனன், இப்படி அத்தனை பேருக்கு தான் அடங்கியவன் சொல்லிட்டே நரசிம்மாவதாரம். ஆனா அதுல ஆச்சரியம் என்ன பாருங்க, சேராத ரெண்ட நரசிம்மர் சேர்த்தார் இல்லையோ. சிங்க உருவம் மனித உருவம் சேராதது சேர்த்தார். இப்ப சேர்த்திருக்கார். ஒரு பக்கம் தேவர்களால அண்டவே முடியல பெருமானிடத்தை, அதே சமயத்துல பக்தர்களுக்கு பராதீனமா யாருக்கு வேணா அடங்கியவன் இருக்கார். இந்த ரெண்டு சேரவே சேராது இல்லையோ. அதையும் சொல்லிட்டார், அகம் து பக்த பராதீனா என்று அடியார் கடங்கியவன். அதை மறுபடியும் அங்க முடிவிலே காமிச்சிட்டார். தோன்றச்சேவும் பக்த பிரகலாதன் கேட்டபடிக்குதான். கோபத்தை தணிக்கிறதுக்கு வேற யாரும் வரலையே. லக்ஷ்மிய போன்னு சொல்லிச்ச கூட அவ மாட்டேன், நம்மால முடியாது, இந்த கோபம் தாங்காதுன்னுட்டா. அப்பவும் பிரகலாதன் போய் தான் கோபத்தை தணித்தான். ஆகவே பக்தனுக்கு பராதீனப்பட்டவன் பகவான் நிருசிம்ஹாவதாரத்துல தெரிஞ்சிட்டோம். அடுத்தது சிறந்த தகவல், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹ வாமனமூர்த்தி சிறிய காலை காட்டினான், பெரிய காலாலே அளந்து விட்ட திரிவிக்கிரம பெருமான். இவர் காட்டினது சமத்துவங்கிற குணம். சமத்துவம்னா அனைவருக்கும் அடியார்களிடத்துல சமமா நடந்துப்பார் பெருமாள். பக்தர்களுக்கு அதீனப்பட்டிருக்கார். கீழே பார்த்தோம் நிருசிம்ம பெருமான். இப்ப சொல்றது சமத்துவம். சமத்துவம்னா இந்திரன் காரியத்தை பண்றதுக்காகத்தானே வாமனமூர்த்தி அவதரித்தார். இந்திரன் சொத்தை தொலைச்சிட்டான், மகாபலி சக்கரவர்த்தி பிடிங்கின்னு போயிட்டான். அவனிடத்திலேருந்து அந்த திரும்ப வாங்கி கொடுத்தாகணும். பகவான் தன்னையே அழித்து கொண்டு வாமனனாக வந்தார். இதில் அவர் சொன்னது என்ன? ஆழ்வார்களுக்கு கோவம் தெரியுமோ, அங்கும் இங்கும் வானவர் தானவர் யாவரும் எங்கும் உன்னை இணைய என்று அறியகிலாத அலத்தி. நீ யாருன்னு தெரியாம இந்திரன் உன்னை வேலை வாங்குறான், நீ போய் அவனுக்கு வேலை செஞ்சிருக்கிய. ஏன்னா பெருமானை ஆண்டவர்கள் ரெண்டு வகையா பிரிச்சு விடலாம். ஒன்று பிரயோஜனாந்தர பராட், இன்னொன்னு அனன்ய பிரயோஜனர்கள். அனன்ய பிரயோஜனர்கள்னா வேறு பயனை எதிர்பார்த்து போகாதவா. பெருமானே பயன், அவன் அனுபவம் தான் வேணும், அதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன். இது ஒரு கோஷ்டி. இல்லை அதெல்லாம் கொஞ்ச நாள் ஆட்டம் சாமி, இந்த வயசாளிகளுக்கெல்லாம் இதுக்குள்ள அதெல்லாம் கேட்டுன்னு வர முடியாது. அதனால திருஷ்ட பிரயோஜனம், லோகத்துல எத்தனையோ பார்க்க பிரயோஜனங்கள் இருக்கும் இல்லையோ, அதை கேட்டுன்னு வர்றவா. பெருமாள் என்ன செய்யணும்? தன்னை கேட்டவனை வசத்தியா கொண்டாடணும், அவனுக்கு மட்டும் சொல்லணும். நம்ம மற்றதுக்காக வர்றவாளை வெறுத்து ஒதுக்கணும். பண்ணணும் இல்லையோ, பண்ண மாட்டேங்கிறார். அவன் ஆசிரிக்கிறேன்னு வந்த எல்லாரையும் சமமா நடத்தி விடுறார். இன்னும் கேட்டா திருஷ்ட பிரயோஜனத்தை கேட்டு வந்தவனுக்கு முதல்ல கூட கொடுத்துடுறார். இந்திரன் எதற்கு நின்னார்? பகவான் வணங்குறதுக்காகவா? இல்லையே. இல்லைன்னா அமுதத்தை கேட்டுப்பனா, ஆறாவமுதமான பெருமாள் கரையில உட்கார்ந்து கடைஞ்சிட்டு இருக்கிறச்சே ஆறாவமுதத்தையே பார்க்காமல் ஆறும் அமுதம் அதெல்லாம் வருதான்னு பார்த்துருந்தான். இந்திரனே பார்த்து அமுதம் வருதான்னு பார்க்கறான். ஆழ்வாரு கோவமே, கரையில ஒரு அமுதம் உட்காந்து கடைஞ்சிட்டு இருக்கே, அது உங்க கண்ணிலே படலையான்னார். அவர் தான் கும்பகோணத்து ஆறாம் அமுதன். அவர் நன்னா கடைஞ்சிட்டு இருக்கார், அங்க கண்ணையே பார்க்க மாட்டேங்கிறான். இங்கேயே வச்சுட்டு இருந்ததுன்னா நன்னா சுழண்டு அமுதம் வருதா வந்து உடனே அவளுக்கு முன்னாடி நம்ம எடுத்து சாப்பிடுவோமா? இவன் தான் இந்திரன் விளவே. அப்ப தன் பதவி நன்னா இருக்கணும், ஆபத்து வந்துடக்கூடாது. துருவ மகாராஜா தபஸ் பண்றான், சின்ன குழந்தை. அவன் ஒரு கால கீழ் வைக்கச்சே பூமி பிடிச்சாயிருது, அடுத்த கால கீழ் வைக்கச்சே பூமி பிடிச்சாயிருது. தேவர்களுக்கெல்லாம் பயம் வந்துடுது. இந்திரனுக்கு சரி பதவிக்கு ஆபத்து நினைச்சு விட்டான். நேர பெருமாள்கிட்ட போய், உன் பக்தன் என் பதவிக்காக, இந்திர பதவிக்காக தபஸ் பண்றான். கோவிச்சுட்டா பெருமாள். ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உன் பதவிக்கு தான் ஆசைப்பட்டிருக்கான்னு நினைச்சிருக்கியா? அப்போ இவன் என் பக்தன், என் தரிசனத்துக்காக அவன் ஆசைப்பட்டு இருக்கான்னு தவிர நீ போ
உனக்கு அவன் ஆசையை வைக்கலே. அப்ப பெருமானுடைய பக்தனை பொறுத்தவரை அவன் தான் அவனுக்கு வேணும். அவனை தவிர வேற எதிர்பார்க்கிறதே இல்லை. இப்படி பக்தர்கள் இருக்கா. வேற எதையும் வேணாங்கிறவா அனன்ய பிரயோஜனர்கள். அமிர்தம் வேணும், ராஜ்யம் வேணும், உயிர் வேணும், இடம் வேணும், இதெல்லாம் பிரயோஜனாந்தரவரர்கள். அப்படி இருக்கிறச்சே அனன்ய பிரயோஜனர்களை வசத்தியா நடத்திட்டு வேற பயண கருதவனை தாழ்த்தி விட்டுடணும் இல்லையோ, பண்ணலையே. இதோ பிரயோஜனாந்தரவரனான இந்திரனுடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க வாமனமூர்த்தி அவதரிக்கிறாரே. சமத்துவம், ஆசிரியத்தவர்களை சமமாக நடத்துகிறான் பகவான். சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சசி. கண்ணனை கீதையில சொல்றார், என்னை எல்லாருக்கும் சமமா இருக்கிறவனா புரிஞ்சுக்கோ. அப்போ வாமனாவதாரத்தில் சமத்துவத்தை பிரதர்சனம் பண்ணினார். அடுத்து பரசுராமாவதாரம். அவதாரத்தை தண்டதரத்துவம். இந்த லோகத்துல தண்டனை கொடுக்கக்கூடிய சக்தி அவர் ஒருத்தருக்கு தான். மற்றாரும் குற்றம் பார்க்கவும் கூடாது, தண்டிக்கவும் கூடாது. நாம தண்டனை கொடுப்போம், நம்ம பசங்கள்லாம் பார்க்குறோம். நாம பார்த்து அவளை நல்லா சிக்ஷிக்கணும், தண்டிக்கணுங்கிற மூலியோ. தண்டிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாதுங்கிறது சாஸ்திரம். தண்டிக்கக்கூடிய உரிமை பகவானுக்கு. நான் அவாவா பிள்ளைய ஒரு தட்டு தட்டி சோறு விட்டுறதை சொல்லவே இல்லை. அதை அந்தந்த தாய் தாராளமாக பண்ணிக்கிட்டோம். அதுக்குன்னு தண்டனை இல்லை. காவலாளிகள்லாம் வந்து சுவாமி இப்போ நாங்கள்லாம் வேண்டாமா இல்லை, எல்லா ஊர்லேயும் காவல்துறையில் பெருமாளே வந்து இனிமேல் எல்லாத்தையும் பார்த்து போறா, நாங்கள் வேலை செய்யணுமாண்ணா. அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவர் ஒருத்தருக்கு தான் அந்த உரிமை உண்டு. அவ்வளவு பொறுப்பாக நாம நடந்துக்கணுங்கிறத அவ புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போ அவருக்கு தான் அந்த உரிமையோ, அந்த உரிமை நாம எடுத்துன்னு பண்ண பார்க்குறோமோ, அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? அந்த உரிமை நம்மது இல்லையே. குற்றம் பார்க்குற உரிமை நம்மதில்லை, தண்டனை கொடுக்குற உரிமையும் நம்மதில்லை. அது அத்தனையும் பகவானு. பரசுராமன் க்ஷத்ரிய குலத்துக்கு தண்டனை கொடுத்தார். ஓர் ஜமதக்னி முனிவர் பரசுராமனுடைய தந்தையார். அவரிடத்தில் கார்த்தவீர்யார்ஜுனன் அபச்சாரப்பட்டான். அதற்காக கோபம் ஏற்பட்டது. கோக்குல மன்னரை மூவெழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன். ராமானுஜன் முத்தந்தாதியில பாசுரம். வடிவாய மழுவேந்தி உலகமாண்டு திருநெடுந்தாண்டகத்தில் பாசுரம். அப்ப அவர் தான் பரசுங்கிற ஆயுதத்தை கொண்டு 21 தலைமுறைகளுக்கு அரசு கடகட்டார். 21 கால் க்ஷத்ரிய ராஜாக்களை அழித்தார், குற்றம் புரிந்தவர்களை, மற்ற பேர் அல்ல. அப்ப குற்றம் புரிந்தவர்களை அழித்தார்னாலே தண்டதரத்தம், தண்டனை கொடுக்கும் நிலையில் பெருமான் இருக்கார் இல்லையோ. அது பரசுராம அவதாரத்திலேயும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஒன்று சர்ச்சையே வேறுபட்ட அவதாரம், மற்றதெல்லாம் பல உயர்ந்த பண்புகள். இங்க சொல்ல மாட்டேங்கிறார். என்ன தண்டதரத்தமும் உயர்ந்த பண்பு. பெருமாள் கோவிச்சுண்டா சீரி அருளாதே இறைவான் இதுதாராய்ப்பறை. அவர் கோச்சுக்கிறதையும் அருளுதல் என்கிறாள் ஆண்டாள். கோவிச்சுக்கிறதுன்னா தாழ்ந்த குணம் இல்லையான பெருமாளை பொறுத்தவரை அதுவும் உயர்ந்தது. ஏன்னா அவர்கிட்ட அந்த கோபம் இருக்குன்னு தெரியவே தானே நம்ம ஆச்சரிக்கவே போறோம். அவர் இப்ப நமக்கு யாரோ விரோதி வரார். காமம், குரோதம், அகங்காரம், மமக்காரம், இதெல்லாம் நமக்கு விரோதி விடுது. இப்ப நம்ம கிட்ட ராவணன் இல்லை, சிசுபாலன் இல்லை, புத்திரன் இல்லை, இதுதான் இருக்கு. அவ தேவலை நேரையானு தெரியும். இது எங்க இருக்கு, எப்ப வரும், எப்ப கெடுக்குன்னே தெரியாது. இந்த விரோதிகள்லாம் இருக்கா, நீர் தான் அந்த விரோதிகளை ஒழிச்சு அடியான திருவடி சேர்த்துக்கணும்னு பிரார்த்திக்க போறேன். பெருமாள் கருணையே உரிவான வரும் இல்லையோ. கோபமே படாமல் வாரும், அகங்காரமே உட்காரும், மமக்காரமே இரும், காமக்ரோதம்லாம் உலகத்துல வசதி தெரியுமோ, அதெல்லாம் அப்படிலாம் அழிக்கப்படாது. நீர் என்ன அது விரோதின்னு சொல்லியிருப்போ என்று பண்போட காமக்ரோதத்தை பெருமாள் அணைச்சிட்டாருன்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப இவ அழியும் போறதில்லை, நம்ம போய் சேரவும் போறதில்லை. அப்படின்னா நம்ம போறச்சேவே அதுகள் பேர்ல எரிக்கிற பார்வை பெருமாள் பார்க்கணும். அந்த கோபப்பார்வை பார்த்தா தான் ஒழிந்தது, இது நாம் இனிமே மோட்சம் போகிறோம் அப்படிங்கிற திருப்தி வருமோ இல்லையோ. அப்படிங்கிறதுக்கு தான் அவருக்கு சீர்ச்சம். இப்ப கஜேந்திரன் இடத்துல ரட்சிக்க போறச்சே முதல மேல் சீறி வந்தார் நம்மதமாயது உண்டே திருமாலையில பாசல். முதல பேர்ல ஒரே கோபத்தோட வந்தார். ஏன் கோபம்னால் அப்பதான் பக்தனுக்கு ஒரு திருப்தி வரும். அவனுக்கு எப்ப உறுதி ஏற்படும், நம்ம விரோதிய கோபத்தோட பெருமான் அழிப்பார். அதனால கோபமும் குணமே பகவானிடத்தில் இருந்தால் நம்மிடத்தில் குணமே கோபம். அந்த வேளையில நம்ம பிறந்திருக்கோம், நாம பிறந்த வேளை குணமே கோபம் ஆயிடுறது. அவருடைய அவதார வேளை கோபம் கூட குணமாகி போகிறது. அடுத்து ஸ்ரீராம அவதாரம். ரோஷராம கருணா காக்குத்ஸ்தன். காக்குத்ஸ்தன் கருணையே வடிவானவர். ராம அவதாரத்துக்கே பிரயோஜனம் ஆர்ச்சவம், நேர்மை. ராமாவதாரத்துக்குன்னு இருக்கிற குணம் ஆசிரிதர்களிடத்துல சௌசீல்யம் ஒன்று, சுசீலன். அதை விட முக்கியமான குணம் பார்த்தோம்னால் இப்ப நாம பார்க்கிற பிரகரணத்தில் ஆர்ஜவம், நேர்மை. யாரு எதை கேட்டாலும் ஒரே மாதிரி நேர்மையாத்தான் பதில் சொல்லுவோம். நாம யாரு கேட்கிறாளோ கேட்கறது அவளுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்லுவோம். இப்போ நமக்கு தொலைபேசியில யாரோ ஒருத்தர் கடன் கொடுத்தவர் கூப்பிடணும்னு இருந்தா அதை எடுத்துட்டு நம்ம பேரை சொல்லி அவர் கேட்கறச்சே, அவரா வெளியில போயிருக்காரு அப்படின்னு சொல்ல பாருங்க. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற நேர்மை. அப்ப யாரால் என்னென்ன கேள்வி கேட்கிறாளோ அதுக்கு பதில்.
இன்னும் இப்போ இந்த ஊரில் நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோமோ அந்த கணக்கு வழக்கை ஒன்றா தான் எல்லார்ட்டையும் கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் பாரத தேசத்தில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆட்கள்கிட்ட வெவ்வேறு கணக்கு கொடுப்பா. அப்படின்னா ஒரு வங்கியில் கடன் வாங்கணும்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட ஓஹோன்னு விற்பனை இருக்குது, லாபம் இருக்குது அப்படின்னு கொடுக்கணும். வரி கட்டுறவாள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க, இல்லவே இல்லை நஷ்டம் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் ஒரே நம்பிக்கை, இவா 2 பேரும் பேசிக்க மாட்டான்னு, இவர்களும் அவர்களும் பேசிக்க போறதே இல்லை. ஆனால் இங்க ஒரு கணக்கு அங்க ஒரு கணக்கு, இதுவா நேர்மை. ராமனிடத்திலே பக்தி இருக்கிறவா இப்படி பண்ணவே மாட்டான். அவன் ஆர்ஜவமே வடிவானவன், நேர்மை நேர்மை நேர்மை. யார்கிட்ட நேர்மையை காட்டினார் தெரியுமா அவர்? மற்ற பேர் ஏதோ வசிட்டர் இடத்துல நேர்மையா இருக்கட்டும் சொல்லட்டும் எல்லாமே சரி. 2 இடம் பார்ப்போம். ஒன்றும் புது குரங்கு. இப்பதான் ஹனுமான் ராமன் முன்னாடி வரார். அவர் தன்னை பத்தி சொல்லிட்டு நீ யார் என்று கேட்கிறார். ஹே லக்ஷ்மணா தம் அபியபாஷஸ்ஸ சௌமித்ரே சுக்ரீவம் சச்சிவம் கபிம். இதோ சுக்ரீவனுக்கு மந்திரின்னு சொல்லிட்டு ஹனுமான் வந்திருக்கார், சௌமித்ரி பேசு என்று ராமன் சொல்லிட்டு தங்க கதையை மொத்தம் சொல்லிட்டா. தாங்க ஆறு, எதுக்கு வந்தோம், யார் தூக்கிட்டு போனா, எங்க தேடுறோம், என்ன உதவி வேண்டும். இதோ லோகநாத புரா பூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. நேற்று வரை என்னை ராமன் தான் அனைத்தும் ராஜா, ஆனா இன்று சுக்ரீவனை அரசனாக எதிர்பார்த்து வந்திருக்கிறான் ராமன் என்று லக்ஷ்மணன் சொல்ல உண்மை தெரிஞ்சு போச்சு. ஹனுமான் தன்னையே நொந்துக்கிறார். நான் என்ன யாருன்னு தெரியாம இவனை யாருன்னு தெரிஞ்சு பண்ணணும்னு வந்தேனே, என்ன புத்தி என்னது. ஆனா அந்த ராமன் நேர்மையோட பேசியிருக்காரு இல்லையோ. ஹனுமான் இடத்துல நேர்மையோட இருக்கிறது ஆச்சரியம் இல்லை, பரமபக்தர். அது கூட போனா போதும். சூர்பணக வருகிறாள் பஞ்சவடியில். அப்ப தன்னை பத்தி அவ ஆறுன்னே சொல்லலை. தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சயா. திடீரென்று தோன்றினால் கோதாவரி கரையில் பஞ்சவடியில் ராமன் இலக்குவன் சீதை 3 பேரும் இருக்க சட்டென்று சூர்பணகை தோன்றி, நீ யார், நான் உன்னிடத்தில் ஆசை கொண்டிருக்கேன்னு சொல்ல போறா. அதிரூப சுந்தரியா வந்துட்டா. ராமனிடத்துல தோன்றி நீ யாருன்னு கேட்டா ராமன் என்ன சொல்லிருக்கணும்? நம்ம பார்த்து யாரா நீ யாருன்னு கேட்டா, நீங்க யாருன்னு முதல்ல சொல்றீடா, உடனே வேகமா கேட்கறோம் இல்லையோ. அதெல்லாம் கேட்கவே இல்லை ராமன். நீ யாருன்னு உடனே ராமன் இல்லைன்னு இப்படி கூட சொல்லுவோம் நம்ம. நீ யாருன்னு கேட்டா கிருஷ்ணன். சரி சுவாமி, கிருஷ்ணன் எந்த ஊர்ல இருந்து பேசுறீர்? அப்படியா, ஸ்ரீரங்கத்துல இருந்து. ஸ்ரீரங்கத்துல எந்த வீதியில இருக்கீர்? ஒன்னொன்னா நம்ம வாய் பிடுங்கணும், அப்பதான் நம்ம அவளுக்கு பதிலே சொல்லுவோம். அப்படிலாம் பண்ணவே இல்லை ராமன். ஒரே கேள்வி, நீர் யாருன்னு சூர்பணகை கேட்க ராமன் தன் கதை ராமன் தானும் சொல்லியிருக்கலாம் இல்லையோ. இல்லையே. தசரதன்னு ஒருத்தன் இருந்தான். 60,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். 3 பத்ரிமார்கள். அவர்களுக்கு பாயசம் கிடைத்து 4 குழந்தைகள் பிறந்தார்கள். அவர்கள் 12 வருஷம் காலக்ஷேமம் வசிட்டர் இடத்துல முடிஞ்சது. அப்புறம் வில்ல முறித்து கல்யாணம் நடந்தது. இந்த 4 பேர் இந்த 4 பேரை கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 12 வருஷம் ராஜ்யத்துல சுகமா இருந்தோம். 25 வயசுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லச்சே கை வரங்க விட்டுட்டா. அதனால காட்டுக்கு போயிட்டு 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் 13 வருஷம் கழிச்சுட்டோம். இன்னும் 10 மாசம் 11 மாசம் தான் பாக்கி இருக்கு. அதுக்காக பஞ்சவட்டிக்கு வந்திருக்கோம். அந்த ராமன் மூத்த பிள்ளைன்னு சொன்னனே பெண்ணே நான் தான் அது. என் தம்பி லக்ஷ்மணன் சொன்னேனே இவன் தான் அது. என் மனைவி சீதைன்னு சொன்னேனே இவ தான் அது. இப்ப நீ யாருன்னு சொல்றியா என்று ராமன் கேட்டால் கிட்டத்தட்ட அழுதுட்டார் வால்மீகி. இவ்வளவு நேர்மை ஒருத்தகிட்ட நான் பார்த்ததே கிடையாது. ரிஜுபுத்ததையா சர்வமாக்கியாது. அனைத்தையும் நேர்மையே உள்ளத்தில் கொண்டு உண்மையை மாத்தாம ராமன் சொன்னார் இல்லையோ. அப்ப நாமும் நேர்மைக்கு உதாரணமாக ராமனை கொள்ள வேண்டும். ஆர்ஜவம் பக்த ஹனுமானிடத்துல நேர்மை அது கூட ஒத்துக்கலாம். யாராவது சூர்பணகை இடத்துல நேர்மை ஏற்பட காட்டுல திடீர்னு ஒரு பெண்ணு வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாள்னா குறைச்சுத்தானே பதில் சொல்லணும். ஆனா அதை நிறைவா ராமன் சொல்லியிருக்காரு இல்லையோ. ராமனிடத்தில் கண்டது நேர்மை. அடுத்து பலராமன். பலராமன்ட்ட நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் எப்படி இருக்கணும். பலராமன் கண்ணனுக்கு தோழனாய் அண்ணனாய் கூட பிரியாதவராக பிறந்தார் இல்லையோ. அப்போ கண்ணனை கீதையில சொல்றார், தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் சகயோகம். எப்போதும் பெருமானோட கூட நெருக்கத்தில் இருக்கும் தன்மை. எங்கேனாலும் ராமகிருஷ்ணவ் ஆகத்தவனு தான் போடுவா. பாகவதத்தில் எப்ப எழுதினாலும் சரி, ராமனும் கண்ணனும் வந்தா, திருட போனா ராமனும் கண்ணனும் போனா, யமனக்காரி போனா ராமனும் கண்ணனும் போனா. இப்ப எதுக்கு வேணா நீங்க பாருங்க, கிருஷ்ணனு ராமனும் நான் விட்டே பிரிய மாட்டார்கள். அப்ப பகவானை பக்தன் விட்டே பிரியக்கூடாது. அந்த உயர்ந்த குணத்தை காட்டத்தான் ஸ்ரீ பலராமனுடைய அவதார். பகவான் இருந்த கூட அனுயாத்திரையாக அந்தேவாசியாக கூடவே இருந்து நாம் உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் கூட இருந்து கைங்கரியமானோம் இல்லையோ. அப்படித்தான் பலராமன் விட்டு பிரியாம பண்ணார். ஒரு தரம் பிரியர்ச்சேதான் பெரிய ஆபத்து. மகாபாரத யுத்தத்தின் போது என்னமோ அவருக்கு துரியோதனனும் என் சிஷ்யன், பீமசேனனும் என் சிஷ்யன் 2 பேரும் எதிர்த்து இருக்கச்சே நான் எந்த பக்கம் நிற்பேன்னு கொஞ்சம் கலக்கி விட்டார் அவர். அது கண்ணனு கோவம். அதனால எல்லாம் முடிஞ்சு துரியோதனனை அடிச்சுட்டான் பீமன்.
அவனுடைய இடுப்பு கீழே அடிச்சது ஒரே கோபம் இருக்கு. அப்பதான் இவன் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிஞ்சுன்னு வந்தார். யுத்தமே ஆயிடுத்து. இவன் நான் போறேன்னு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டார். போயிட்டு திரும்பி வர்ற சமயத்துக்கு பார்த்தா சண்டை முடிய போகுது. கோபம் வந்துட்டு பலராமனுக்கு தன் கையில கதை எடுத்து எப்ப தப்பா அடிச்சியோ பீமசேன தலையில போட்டு கொண்டு போறேன் என்று வந்தார். கண்ணன் கைபிடிச்சு எடுத்தார். பலராமா, உமக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. ஒன்னும் நீர் தர்மத்தின் பக்கம் நின்று இருக்கணும், இல்ல அதர்மத்தின் பக்கம் நின்று இருக்கணும். எப்ப நீ தீர்த்த யாத்திரை போனீரோ தகுதி பழுத்து நீர் நிற்க கூடாது போ என்று தடுத்து பீமசேனனை காப்பாற்றி விட்டார்னு சரித்திரம். ஒரு தடவை பிரிஞ்சதுக்கு அவர் பட்ட பாடல். மற்ற தடவை பெருமானை விட்டு பிரியாமல் எழுந்தோடு இருந்தார் இல்லையோ. அப்ப பிரியாது ஆட்சை என்று ஆழ்வாரே பாசுரத்தில் சாதிக்கிறார். எனக்கே ஆட்சை எக்காலத்துமென்னு என் மனக்கே வந்து இடைவீடின்னி மன்னி தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே ஆட்சை எனக்காட்சை எனக்கே ஆட்சை எக்காலத்தும் எனக்கே ஆட்சை ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னின்னு ஆழ்வார் பாசுரம். ஒரு நிமிஷம் விடாமல் கூட இருந்து கைகிரமணும் இல்லையோ. அதை பலராமனிடத்தில் தெரிந்து கொண்டோம். அடுத்து ஸ்ரீகிருஷ்ணன் கண்ணனிடத்தே ரொம்ப ஆச்சரியமான தன்மை. ஆசிரித்த வத்சலம், ஆசிரித்த பக்ஷபாதி. பக்ஷபாதினா ஒரு தலை பட்சமா நடந்துக்கிறவர்னு அர்த்தம். சுவாமி என்ன உயர்ந்த குணம்னு சொல்ல போறீதான், தாழ்ந்துன்னு சொல்ல போறீதான்னா தன் திருவடிகளை பற்றின்றால் அப்ப அவர்கிட்ட பக்ஷபாதத்தோட தான் இருக்கார் இல்லையா. சமம்னு சொன்னீரேன்னா திருவடியை பற்றினவர்களுக்குள்ள மொத்த பேரையும் சமமா நடத்துவார்னு கீழே சொன்னேன். இப்ப சொல்றது பற்றினவன் பற்றாதவன் அப்படி பிரிச்சுங்க. பற்றினதற்குள்ள அவனை வேண்டியவன் வேற ஒண்ண வேண்டியவா, இதான் கீழே பார்த்தோம் சமமா இருக்காருன்னு. ஆனா இப்ப சொல்றது பற்றியவன் பற்றாதவன் என்ன பிரிச்சுட்டோம்னா பற்றியவர்களுக்கு பக்ஷபாத பார்த்தா நடந்துப்பார். நீ என்னை பத்திருக்கியா உன் பக்கம் சாஞ்சுடுவர். சாஞ்சுடுவர்னு அவர் புத்தகம் சொல்லவே முடியாது. நான் சாஞ்சுடுறவன் அவர் தான் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பற்றிட்டு சாச்சிக்கணும், அப்படிதான் நம்ம பண்ண வேண்டியதே தவிர பற்றாம அவர் என்ன பச்சின வாழ்க்கே சாஞ்சிட்டு இருக்காரு. என்ன நீயும் பற்று, யார் வேண்டாம்னா போல். அப்ப எது புத்திசாலித்தனம்? நாமும் பற்றி பெருமான நம்ம பக்கம் இழுத்துக்கிறதான புத்திசாலித்தனம். பாண்டவர்களிடத்திலே அத்தனை பக்ஷபாதம், எத்தனை குற்றம் புரிந்தாலும் க்ஷமிக்கிறார். ஒரு சிகண்டியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி பீஷ்மாச்சாரியன் முடித்தார். துரோணாச்சாரியன் முடிக்கிறதுக்காக அவரே தான் திருஷ்டதுர்மம் அஸ்வத்தாமா ஹதக்குஞ்சரஹா என்று சொல்லிட்டு அதையும் சொல்ல வச்சது. இன்னி வரைக்கும் நம்ம குற்றம் சொல்லிட்டே இருக்கும். கண்ணன் இந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? சிகண்டியை நிறுத்தி பீஷ்மரை பண்ணாரே, அது ஏமாத்தினது இல்லையா? பொய் சொன்னது ஏமாத்தினது இல்லையா? அர்ஜுனனுக்காக இது இத்தனையும் பண்ணிருக்கலாமா? ஏன் ஆழி கொண்டு இரவி மறைத்தது? தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு சூரியனையை மறைத்து ஜெயத்ரதனை அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொன்றேன்னு அர்ஜுனன் சூளுரைத்தான். ஒன்னும் பண்ணல. சூரியன் முடிஞ்சே விட போறார். அப்ப பார்த்து சுதர்சன சக்கரத்தை வச்சு சூரியனை மறைத்தார். மறையவே இல்லை, உண்மையிலே மறைஞ்சு போச்சு. இதோ பார். ஏன்னா அது வேடிக்கை பார்க்கறதுக்கு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போறத வேடிக்கை பார்க்கறதுக்காக ஜெயத்ரதன் வந்தான். சட்டுன்னு சுதர்சனனை விளக்கினார். ஒரே சூரியன் இருந்தது. அர்ஜுனா சூரியன் அது இருக்கார், ஜெயத்ரதன் இது இருக்கான் பார்த்துக்கோன்ட்டார். பார்த்துன்னா ஒரே வெட்டு தான் தலையப்படுத்து. இப்படி பல ஏன் போதாயன அமாவாசையை தோற்றுவித்து அமாவாசையை மாத்தி விட்டு யுத்தம் தொடங்குறனாலே பண்ணார் என்னால் அப்ப ஆசிரித்த பக்ஷபாதின்னு அர்த்தம். தன் அடியாரிடத்திலே ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளுகிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியது, அப்ப நாமும் அவன் அடியானாக இருந்து அவர் அருளை பெற வேண்டும். கடைசியா கல்கி அவதாரம் இனிமே நடக்க போறது. அவர் காட்டியது தர்ம பிரவர்த்தகத்துவம், தர்ம சம்ஸ்தாபனம். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் பெருமான் பிறக்கிறார். அப்ப தர்மமே அவர். அப்ப தர்மத்துவம்னே வச்சுக்கோ. கல்கி யாரு? தர்ம பகவான். ஏனெனில் ஆச்சார பிரபவோ தர்ம, தர்மஸ்ய பிரபு அச்சுதா. ஆச்சாரம்தான் பகவானே, தர்மத்துக்கு பிரபுவே பெருமான் தான். அப்ப கல்கி செய்வது என்ன? மறுபடியும் கலியுகத்தினுடைய இறுதியில் கலியுகத்தில் இருக்கிற தீயவர்கள் அத்தனை பேரையும் விலக்கி கிருத்தயுகத்தை மீண்டும் ஸ்தாபித்து கொடுக்கிறார். நல்லவர்களை விட்டுடுறார், தீயவர்களை மட்டும்தான் அழிப்பார். அப்ப திரியன் கலியுகம் நீங்கி கிருத்தயுகம் திரியன் கலியுகம் நீங்கி கிதயுகம் பத்தி, பெரிய கிதயுகம் பத்தி பெரிய கிருத்தயுகத்தை திரும்ப கொண்டு ஸ்தாபித்து கொடுக்கிறார். தர்ம பிரவர்த்தகத்துவம், தர்மத்துவம், தர்ம சம்ஸ்தாபனம் இதெல்லாம் பெருமான் செய்யறது கல்கியாக. ஆக 10 அவதாரங்களிலே எத்தனையோ குணங்களை பெருமான் காட்டினார். இதுல பரத்தபரமானதும் உண்டு, சௌலபியபரமானதும் உண்டு. ஆனால் சௌலபியமா இருக்கிறது தான் மீதூர்ந்து இருக்கும், பரத்தம் அடங்கி இருக்கும். ஆனா வைகுந்தத்தில் பரத்தம் மீதூர்ந்து இருக்கும், சௌலபியம் அடங்கி இருக்கும். இந்த பரத்த சௌலபியங்கள் சேர்ந்திருப்பது பசுங்கூட்டமாய் அழகுடன் சேர்ந்து சௌந்தர்யத்தோட சேர்ந்து பெருமான் இருக்கிறார்ங்கிறது. விபவத்தினுடைய கல்யாண குணங்களாய் பரத்த சௌலபியங்கள்ங்கிற கோட்டி பிரித்து கல்யாண குணங்களாய் இன்னைக்கு நாம் அனுபவித்தோம். இனிமே நாளை நாம் சேரும்போது துவய மகாமந்திரத்தில் இருக்கிற 2 வர்க்கங்களான குணங்கள்,
நாம சரணாகதி பண்ணச்சே எந்த குணங்களை நம்பி பண்றோம் அப்படிங்கிற வேறுபாடுகள் பூர்வாச்சாரியர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த குணங்கள் அனைத்திலும் பெருமானுக்குன்னு இன்றியமையாத குணம் மோட்ச பிரதத்துவம். மோட்சத்தையே நமக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ, அது என்ன குணங்கிறதை நாளை மறுநாள், அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு கூடும்போது மோட்ச பிரதத்துவம் என்ன, அதான் தனிச்சிறப்பு எல்லாத்தோட அவர்கிட்ட இருக்கிறது, அதை என்னன்னு பார்த்துப்போம். அதற்கு அடுத்த நாள் நாம் கூடும்போது அர்ச்சாவதாரத்தில் குணம், என்னை இத்தனையும் பார்த்துட்டோம். இப்போ அப்போ பர வியூக விபவ நாளைக்கு அந்தர்யாமி சேர்த்து சொல்லிடுறேன், இல்லை மோட்ச பிரதத்தன்னைக்கு சேர்த்து சொல்லிடுறேன். கடைசி அர்ச்சாவதாரத்தின் குணம் என்னன்னு பார்க்கணும் இல்லையோ, அது ஞாயிற்றுக்கிழமையோட இனிதி நிறைவேறும். ஆகவே குணவானான பெருமானுடைய குணங்களுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்னின் ஒன்றும் தான் நிறைந்த அல்லி கமலக்கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் சொல்ல இவையும் பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டபண்டிர் மக்களேன்னு இக்குடும்பத்தாருடைய க்ஷேமலாபத்துக்கும் லக்ஷ்மி ரமணனாய் ஸ்ரீயப்பதியான பெருமானுடைய அருள் நீங்காத செல்வமாக நிறைந்திருக்கட்டும்னு வேண்டி அமைகிறேன்.